श्रीशैले सदया पात्रम् दीभक्त्यादि गुणान्नममितीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम् लक्ष्मीनाथसमारम्भाम् नारयामुनमध्यमामप्रदानार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम् कुजयुग्मयुग्मव्यामोहदत्तरितराणि कृणाय मेने अस्मत्पुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणम् प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते मुकुलाभिरामम् श्रीमत्तरङ्गियुगलम् प्रणमामि मूर्ध्ना भूतम् सरस्तमरदार्पय भट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्तान्विदेवपरायतीन्द्रस्तात् श्रीमत्पराङ्कुलमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् தன்னிறத்து மயில் தோகை கண்ணன் தலை மீது நின்று ஆட கர்ணிகார புஷ்பங்கள் காதுகளில் விளையாட பொன்னிறத்து பட்டாடை புகழ் உள்ள வைஜயந்தி கண்ணன் இவன் மேனியிலே மின்னல் இடும் அழகு என்ன வேடமிடும் வித்தையிலே வெற்றி கண்ட கூத்தாடி ஆடலுக்கு பின்னணியாம் அமுதூரும் குழலூதி மாடுகளை மேய்த்திடுவான் மறை பாடி பின்தொடர காடுகளை அலங்கரிக்கும் இவன் காலடியின் அழகன்னே காலடியின் அழகன்னே சிறுவிரல்கள் தடவி பரிமாற செங்கண் கோட செய்யவாய் கொப்பளிப்ப குருவயர் புருவம் கூடலிப்ப கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்திறங்கி செவியாட்டகில்லாவே கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது கறவையின் கணங்கள் கவிழ்ந்திறங்கி செவியாட்டகில்லாவே. எம்பெருமான் வேணுகானம் பண்ணினது பெரியாழ்வார் ஒரு பதிகத்தில் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். அவ்வாறு பாசுரம்பாடிய பெரியாழ்வார் அவருடைய ஸ்வரூபம் என்ன என்பதை பிள்ளவுலகாரியன் ஸ்ரீவச்சனபூஷணத்தில் ஒரு சூத்திரத்தில் தெரிவிக்கிறார். பிராமணோத்தமரான பெரியாழ்வாரும் திருமகளாரும் கோபஜன்மத்தை ஆஸ்தானம் பண்ணினார்கள். இந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணக்கூடிய ஆயுசுவாமி தெரிவிக்கிறார், அறிவொன்றுமே இல்லாத கோபஜன்மத்தை ஆஸ்தானம் பண்ணினார் பெரியாழ்வார். ஆஸ்தானம் பண்ணினவர் யாரு? பெரியாழ்வார். பெரியாழ்வார் யாரு? பிராமணோத்தமரான பெரியாழ்வார். வேதமோதுகின்ற அந்தணர்களிலே தலைவராக விளங்கியவர், பட்டர்பிரானாக விளங்கியவர். அவர் அறிவொன்றுமில்லாத கோபஜன்மத்தை ஆஸ்தானம் பண்ணினார். தான் ஒரு இடையனாகவே மாறினார். எப்படி இடையராக மாறினார் என்பதையும் ஆய்சுவாமி தெரிவிக்கிறார். ஆழ்வாருடைய பாசுரத்திலேயே பார்க்கலாம். நான் மெலிந்தேன் நங்காய். யசோதா பிராட்டி தெரிவிக்கிறாள், இந்த கோகுலத்தில் இருக்கக்கூடிய மற்ற பெண்களை பார்த்து தெரிவிக்கிறாள், பெண்களே, கண்ணன் பண்ணக்கூடிய தீம்பு எவ்வளவு தெரியுமா? அவன் தீம்புகளை என்னாலே பொறுக்க முடியவில்லையே, நான் மெலிந்தேன் என்று தெரிவிக்கிறாள். அதைத்தான் ஆய்சுவாமி தெரிவிக்கிறார், அறிவொன்றுமில்லாத கோபஜன்மத்தை நான் மெலிந்தேன் நங்காய், என் மகன் கோவிந்தன் இத்தியாதி வார்த்தைகளாலே
இடையர்படி வடிவிலே துடை கொள்ளலாம்படி. இவர் பெரியாழ்வாரா அல்லது இடைக்குலத்திலே பிறந்த யசோதை பிராட்டியா என்று தெரியாத அளவிற்கு இடையர்படி வடிவிலே துடை கொள்ளலாம்படி, தான் அவனாக மீளாதபடி என்றால் பெரியாழ்வார் தன்னை ஒரு இடை சாதியிலே பிறந்த ஒருவராகவே தன்னை நினைத்து கொண்டு ஆஸ்தானம் பண்ணினார். ஆஸ்தானம் என்றால் என்ன அர்த்தம்னா, தனக்கு இருப்பிடமாக ஆக்கி கொண்டார். அப்போ பெரியாழ்வாருடைய பாவனை என்ன? யசோதை பிராட்டியை போல பெரியாழ்வார் பாசுரம் பாடினார்ங்கிறது இதிலிருந்து தெரிகிறது. எப்படி பெரியாழ்வார் இடை ஜென்மத்தை ஆஸ்தானம் பண்ணினாரோ அதே போல ஆண்டாள் நாச்சியாரும் இடை ஜென்மத்தை அல்லது கோபகுலத்தை ஆஸ்தானம் பண்ணினால் அதை திருப்பாவை வியாக்கியானத்திலேயே சேவிக்கலாம். இடை உடையும் இடை நடையும் இடை பேச்சும் முடையினாற்றமுமாக ஆண்டாள் இடைப்பெண்ணாகவே மாறினாள். அப்படி ஆண்டாள் நாச்சியார் இடைப்பெண்ணாக மாறினாள் என்பதற்கு பிரமாணம் உண்டோன்னா திருப்பாவையிலேயே உண்டே. எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான். எருமை மாடுகள் விடியற்காலையிலே சிறுவீடு மெய்வதற்காக போனது. காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தியினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ என்ன ஒரு இடைச்சாதி பெண்ணாகவே ஆண்டாள் நாச்சியார் பாசுரம் பாடினாள். எப்படி பெரியாழ்வார் கோபஜன்மத்தை ஆஸ்தானம் பண்ணினாரோ, எப்படி ஆண்டாள் நாச்சியார் கோபஜன்மத்தை ஆஸ்தானம் பண்ணினாளோ, அதே போல எம்பெருமான் கண்ணனும் பெருமானும் கோபஜன்மத்தை ஆஸ்தானம் பண்ணினான் என்று பெரியாழ்வார் இந்த பதிகத்திலேயே தெரிவிக்கிறார். ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையிலே தெரிவித்தாளே, மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவன் என்று தெரிவித்தாள். யமுனை நதிக்கரையிலே அவதாரம் பண்ணியவன் ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனக நாகபரியங்க முத்ருஜ்ய ஹியாகதோ மதுராம்புரிம் என்று பிரமாண ஸ்லோகம் உண்டே. தான் எழுந்தருளி இருக்கக்கூடிய பரமபதத்தை விட்டு அதை கார்க்கடை கொண்டு வடமதுரையிலே வந்து பிறந்தான். வடமதுரையிலே வந்து பிறந்தான் என்பது ஆச்சரியமல்ல, ஒருத்தி மகனாகவே இருந்தான். அதனால்தான் பெரியவர்கள் அனுபவித்தார்கள், எம்பெருமானும் இடைக்குலத்தை ஆஸ்தானம் பண்ணினான். இதை பெரியாழ்வாரே தெரிவிக்கிறார். குன்னெடுத்து ஆனிரை காத்தபிரான் கோவலனாய் குழல் ஊதி. குன்னெடுத்து ஆனிரை காத்தபிரான் கோவலனாய் குழல் ஊதினான். அப்போ கண்ணனும் பெருமான் கோபஜன்மத்தை ஆஸ்தானம் பண்ணினான் அப்படிங்கிறத நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, அப்போது அந்த இடைச்சாதியில் இருப்பவர்களுக்கு எது அனுஷ்டானம்னு தெரிந்து கொண்டோம் என்றால், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் என்னன்னு தெரிந்து கொண்டோமானால் கண்ணனும் பெருமான் கோபஜன்மத்தை எப்படி ஆஸ்தானம் பண்ணினான்னு தெரிந்து கொள்ளலாம். அப்போ இடையர்களுக்கு எது குல வழக்கம் என்னால் ரொம்ப அழகாக தமிழில் பஞ்சமரபு என்னும் ஒரு நூல் உண்டு. அந்த பஞ்சமரபு நூலிலே 33வது பாசுரத்தினாலே அந்த பஞ்சமரபு என்ற நூலை பாடியவர் தெரிவிக்கிறார். பசுமாடுகளை மேய்த்து கொண்டு இடையர்கள் மேய்ப்பதற்காக காட்டிற்கு செல்வார்கள். அவ்வாறு காட்டிற்கு சென்ற இடையர்கள் பசுமாடுகள் மேய்க்கும் பொழுதும் தாங்கள் ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டு அழகாக புல்லாங்குழல் வாசிப்பார்கள், வேணுகானம் பண்ணுவார்கள் அப்படின்னு தெரிவிக்கிறார். அவ்வாறு புல்லாங்குழல் வாசிக்கக்கூடிய அந்த இடையர்கள் புல்லாங்குழலை எப்படி எடுத்துக்கொண்டு போனார்கள் அதையும் அந்த பஞ்சமரபு என்ற நூல் தெரிவிக்கிறது. இந்த இடையர்கள் காட்டிற்கு செல்லும் பொழுதோ அங்கு இருக்கக்கூடிய மூங்கில் மரம், அந்த மூங்கில் மரத்திலே ஒரு கிளையை நன்றாக உடைத்து, ஒரு சிறு மூங்கிலை உடைத்து அந்த மூங்கிலிலே துளைகள் இட்டு அந்த துளைகள் மூலமாக அழகான ஓசையை எழுப்புவார்கள். இவ்வாறு இந்த கோவலர்கள் மாடு மேய்ப்பவர்கள் விடியற்காலையிலே மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்லும் பொழுதும் சரி, சாயங்காலம் மாடுகளை மேய்த்து கொண்டு மீண்டும் திரும்ப தங்களுடைய ஆய்ப்பாடிக்கு வரும் பொழுதும் சரி, புல்லாங்குழல் வாசித்து கொண்டே வருவார்கள். இது பஞ்சமரபு என்ற நூலிலே தெரிவிக்கப்பட்ட ஒரு விஷயம்.
அதேபோல தமிழ் இலக்கியத்திலே 10 பாட்டு என்று ஒன்று உண்டு. அதில் பெரும்பாணாற்றுப்படை என்று ஒரு நூல். அதிலே ஒரு அழகான ஒரு செய்தி ஒன்று உண்டு. மாடு மேய்க்கும் இடையன் தனக்கு வேண்டிய புல்லாங்குழலை தானே செய்து கொள்வான். எப்படி என்றால், காட்டிற்கு சென்று அங்கிருக்கக்கூடிய மூங்கில் மரத்திலே ஒரு சிறு கிளையை அந்த மரத்திலிருந்து பறித்து அதிலே துளைகளை இட்டு அதிலே ஸ்வரங்களை உண்டாக்கி வாசிப்பான். இவ்வாறு செய்யக்கூடிய அந்த இடைச்சாதியினர்கள் எங்கு இருந்தார்கள் என்றால், முல்லை நிலம் என்று ஒரு நிலம். அந்த முல்லை நிலத்திலே இருக்கக்கூடிய இடைச்சாதியினர்கள் மாடு மேய்ப்பவர்கள் மாடுகளை மேய்ப்பதற்காக புல்லாங்குழலை வாசித்து கொண்டு போனார்கள் என்பது தமிழ் இலக்கியத்திலே காணப்படக்கூடிய ஒரு அழகான தகவல். இப்போ கண்ணனும் பெருமான் கோபஜன்மத்தை ஆஸ்தானம் பண்ணினான்னு பார்க்குறோம். கோபஜன்மத்தை ஆஸ்தானம் பண்ணினான்னா மாடு மேய்த்தான். இதை பெரியாழ்வாரே அனுபவித்தார். இப்போதான் பார்த்தோம். எம்பெருமான் குன்னெடுத்து ஆனிரை காத்தபிரான் கோவலனாய் குழல் ஊதினான். அவ்வாறு எம்பெருமான் வேணுகானம் பண்ணினானே, அதை பெரியாழ்வார் ஒரு பதிகமாகவே பாடி அருளி செய்தார். அந்த பதிகத்திலே இருக்கக்கூடிய அழகான விஷயங்கள் என்ன, அந்த பதிகத்துக்கு உண்டான வியாக்கியானம் என்ன, அந்த பதிகத்திலே பெரியாழ்வார் எம்பெருமானுடைய வேணுகானம் என்ன, எம்பெருமானுடைய அழகு என்ன, அவனுடைய பெருமை என்ன, இவற்றையெல்லாம் எப்படி அனுபவிக்கிறார் என்பதை இந்த கோட்டியிலே சற்று நேரம் நாமும் அனுபவிக்க வேண்டும் என்று நம்முடைய ஜீயர் சுவாமிகளுடைய நியமனம். அடியனுக்கு பரம பிராபிய பிராபகபூதராய் விளங்கக்கூடிய சுவாமி, அடியனுக்கு உபேயபூதராய் விளங்கக்கூடிய சுவாமி, அந்த சுவாமியினுடைய மங்களாசாசனமே அடியனுக்கு ஆலம்பனமாக கொண்டு எம்பெருமானுடைய குழலோசையை எப்படி ஆழ்வார் அனுபவித்தாரோ, அதற்கு ஆச்சரியமாக மாமுனிகள் எப்படி வியாக்கியானம் பண்ணினாரோ, அதை இந்த கோட்டியிலே சிறிது நேரம் நாமும் அனுபவிக்கலாம். இந்த பதிகத்திலே ஏறக்குறைய 11 பாசுரங்கள் உண்டு. இந்த பாசுரங்களிலே வியாக்கியானம் பண்ணக்கூடிய மணவாள மாமுனிகள் சாரமாக தெரிவிக்கக்கூடிய விஷயம் என்ன என்னால், 11 பாசுரங்களுக்கும் எது சாரம் அப்படின்னா, முதல்ல தெரிவிக்கிறார் எம்பெருமான் இடையனாகவே மாறி வேணுகானம் பண்ணினான். இது முதல் விஷயம். ரெண்டாவதாக, இந்த வியாக்கியானம் அருளி செய்த மாமுனிகள் வியாக்கியானத்திலே திருக்குறள் அருளி செய்த திருக்குறள் பாடிய திருவள்ளுவ நாயனார், அந்த திருவள்ளுவ நாயனாருடைய ஒரு திருக்குறளை வியாக்கியானத்திலே நமக்கு உதாகரித்து காட்டுகிறார். மூணாவதாக, இந்த 11 பாசுரங்களிலே ஒரு பாசுரத்தினுடைய வியாக்கியானத்திலே ஒரு அழகான ஐதீகம் ஒன்று காட்டப்பட்டது. ஆச்சாரிய சம்பந்தமே நமக்கு உத்தாரகம், ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே நமக்கு மோட்சம் உண்டு, ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே நமக்கு எம்பெருமான் கிருபை பண்ணுவான் என்பதையும் இந்த பாசுர வியாக்கியானங்களிலே மணவாள மாமுனிகள் நமக்கு காட்டி கொடுக்கிறார். அப்படின்னு சொன்னால், இந்த பாசுரங்கள் தான் என்ன, பாசுரங்களை பாடிய பெரியாழ்வார் பிரத்யட்சமாக கண்ணன் பெருமானை அனுபவித்து அவன் யமுனா நதிக்கரையிலே நிற்பதைப் போலவும், அவன் வேணுகானத்தை தான் கேட்டது போலவும், அதை அனுபவித்து அந்த அனுபவம் உள்ளடங்காமல் நாமும் அதை அனுபவித்து சத்தை பெற வேணும் என்பதற்காகவே ஆழ்வார் பாடினார் போலும். இவ்வாறு எம்பெருமான் வேணுகானம் பண்ணினான்கிறத 3ஆம் பத்து 6ஆம் திருமொழி நாவலம் பெரிய தீவினில் என்றதான பதிகத்தில் பெரியாழ்வார் இதை பாடினார். இந்த பாசுரங்களுக்கு வியாக்கியானம் பண்ணிய மணவாள மாமுனிகள் இந்த பதிகத்துக்கு ஒரு அழகான அவதாரிகை ஒன்று சாதிக்கிறார். இவ்வாறு இவன் வேணுகானம் பண்ணினானே, அதுக்கு முன்னாடி எதை அனுபவித்தார்னால், இதுக்கு முதல் பதிகத்திலே எம்பெருமான் கோவர்தன மலையை தூக்கி நிறுத்தினானே, கல்லெடுத்து கல்வாரி காத்தாய் என திருமங்க மன்னன் திருநெடுந்தாண்டகத்தில் அனுபவித்தாரே, அந்த வைபவத்தை இந்த பதிகத்துக்கு கீழ் பதிகத்திலே ஆழ்வார் அனுபவித்தார். அவ்வாறு இடையர்களுக்கும் இடைச்சாதி பெண்களுக்கும் ஒரு ஆபத்து வந்த பொழுது அவன் காப்பாற்றினானே. அப்போ என்ன நடந்ததுன்னால்,
இந்த இடையர்கள் எல்லாரும் கோகுலம் போய் சேர்ந்தார்கள். கண்ணனும் கோகுலம் போனான். போன உடனே கண்ணனை பார்த்து இந்த இடையர்களும் இடைப்பெண்களும் ரொம்ப அழகான ஒரு கேள்வி ஒன்று கேட்டான். கண்ணா, எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம். இதுநாள் வரையிலே நாங்கள் உன்னை எங்களைப் போல ஒரு இடையன் என்று நினைத்தோம். ஆனால் எங்களால் சொப்னத்திலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு காரியத்தை நீ விளையாட்டாக பண்ணினாயே. இந்த கோவர்தன மலையை தூக்கி நிறுத்தினாயே. அதுவும் ஒரு நாள் அல்ல, 7 நாட்கள் இடைவிடாமல் தூக்கி நிறுத்தினாயே. நீ உண்மையாக யார் என்பதை எங்களுக்கு சொல்ல வேண்டும். தேவனா, கந்தர்வனா, யக்ஷனா, நீ யார் என்பதை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று இடையர்களும் இடைச்சாதி பெண்களும் கண்ணன் பெருமானிடத்திலே கேட்டார்கள். தேவோவா, தானவோவா, யக்ஷோவா, கந்தர்வோவா, நீ யார் என்பதை எங்களுக்கு தெரிவிக்க வேணும் என்று இவர்கள் அனைவரும் கேட்டவுடனே கண்ணன் பெருமான் வருத்தப்பட்டான். வருத்தப்பட்டவன் தெரிவிக்கிறான், அகம் பாந்தவோ ஜாதகா, நானும் உங்களைப் போலே ஒரு இடையன்தானே, என்னை பார்த்து ஏன் இவ்வாறு ஒரு கேள்வி கேட்டீர்கள் என்று தெரிவித்தான். இது எம்பெருமான் கோவர்தன மலையை தூக்கி நிறுத்திய பொழுது நடந்த வைபவம். இதை தெரிவிக்கக்கூடிய ஆழ்வார் நம்மாழ்வாரும் திருவிருத்தம் 3வது பாசுரத்தில் தெரிவிக்கிறார், குழல் கோவலர். அவ்வாறு இடையர்களெல்லாம் தன்னை பார்த்து கேட்டதாலே கண்ணன் பெருமான் மிகவும் வருத்தப்பட்டான். நாமும் இவர்களைப் போலே ஒருவன்தான் என்பதை காட்ட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினான், சங்கல்பம் பண்ணினான். தான் சங்கல்பம் பண்ணியதை நடத்தியும் காட்டினான். அழகான யமுனா நதிக்கரை. யமுனா நதிக்கரையினுடைய சாயங்கால வேளை. யமுனா நதியில் ஜலம் அப்படி மெதுவாக போயின்னு இருக்கு. சில்லுன்னு காற்று வீசுறது. யமுனா நதிக்கரையிலே ஒரு மணல் மேடு. அந்த மணல் மேடில் கண்ணன் பெருமான் நின்றுருக்கான். அவன் எப்படி நிற்கிறான்ங்கிறத சுகர் ரொம்ப அழகா ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தத்தில் தெரிவிக்கிறார். பர்காபீட்டம் நடவர வபுகு கர்ணயோ கர்ணிகாரம் பிப்ரத்வாச கனககபிசம் வைஜயந்தீம் சமாலாம் ரந்திரான் வேணோரதரசுதயா பூரயன் கோபபிருந்தை பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராவிசதகீதகீர்த்திகி பர்காபீட்டம் நடவரவபுகு கர்ணயோ கர்ணிகாரம். அழகான மயில் பீலி யசோத பிராட்டி கொண்டை போட்டு விட்டுருக்கா கண்ணனுக்கு. அந்த கொண்டையில் அழகான ஒரு மயில் பீலி வச்சுருக்கானா, மயில் தொகை. அந்த மயில் தொகை எப்படி இருக்குன்னா கண்ணனை போலவே அதுவும் கருப்பு. காதுகளில் அழகான புஷ்பங்களெல்லாம் குண்டலமாக போட்டுருக்கான். கழுத்தில் வனமாலை, அழகான பீதாம்பரம், ஒரு திருவடியே ஒரு திருவடி மேலே மடித்து கொண்டு அப்படி தலையை லேசாக சாச்சுன்னு இருக்கானா. சாச்சுன்று வேணுகானம் பண்ணுறான். இவன் வேணுகானம் பண்ணக்கூடிய காலம் எப்படி இருந்ததுங்கிறதையும் ரொம்ப அழகாக சுகர் சொல்கிறார். இவன் வேணுகானம் பண்ணினானே அப்போ என்ன நடந்துதான். வீக்ஷயரந்தும் மனசக்ரே யோகமாயாம் உபாஸ்ருத பகவான பிதா ராத்திரி சரதோத் உத்புல்ல மல்லிகா. அழகான சரத்காலம். சரத்காலத்தில் ஒரு பௌர்ணமி அன்று சாயங்காலம் யமுனா நதிக்கரையில் நின்று கொண்டு இவன் வேணுகானம் பண்ணுறான். சரதோத் உத்புல்ல மல்லிகான்னார். அந்த யமுனா நதிக்கரையில் இருந்த அத்தனை புஷ்பங்களும் நன்றாக மலர்ந்ததுன்னார். இவன் வேணுகானம் பண்ணுறதே சாயங்கால நேரத்தில். சாயங்கால நேரத்தில் புஷ்பங்கள் எங்கேயாவது மலருமோ? இவனுடைய சங்கல்பம். எம்பெருமான் வேணுகானம் பண்ணினா புஷ்பங்கள் மலராதா? எம்பெருமான் வேணுகானம் பண்ணினானா பசுக்கள் தங்களை மறந்து விடாதா? ஏன் பசுக்கள் மறந்தது ஆச்சரியம் கிடையாது, புஷ்பங்கள் மலர்ந்தது ஆச்சரியம் கிடையாது. கோபிமார்களும் ஓடி வந்தார்கள் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். நிசம்ய கீதம் ததனங்கவர்தனம் பிரஜஸ்ரீயாக கிருஷ்ண கிரகீத மானசா. நிசம்ய கீதம் ததனங்கவர்தனம். கோபிமார்கள் எம்பெருமானுடைய வேணுகானத்தை கேட்டாலாம். அது எப்படி இருந்ததுன்னா கிரகீத்வா அப்படின்னார். பிரஜஸ்ரீயாக கிருஷ்ண கிரகீத மானசா. கோபிமார்கள் மனதை கவர்ந்தது. அது எப்படி இருந்ததுதான், கோபிமார்களுடைய மனதை எப்படி கவர்ந்ததுங்கிறதுக்கு ரொம்ப அழகாக வியாக்கியானத்திலே தெரிவிக்கிறார். இதை நம்பிள்ள ஈடு வியாக்கியானத்தில் தெரிவித்தார். கண்ணனும் பெருமான் அனுமணினான் வேணுகானம் பண்ணுறான்.
இவன் வேணுகானம் பண்ணினது யமுனா நதிக்கரையிலே. இது யார் காதில் விழுந்ததுன்னா கோகுலத்தில் இருக்கக்கூடிய கோபிமார்கள் காதில் விழுந்தது. அவர்கள் காதில் எப்படி விழுந்துதான், எந்த பெண் காதிலே இவனுடைய வேணுகானம், எந்த பெண்ணிற்கு இவனுடைய வேணுகானம் கேட்டதோ அந்த பெண் காதில் எப்படி அவளுக்கு கேட்டதா, அந்த பெண்ணோடு பெயரச் சொல்லி, பெண்ணே நான் யமுனா நதிக்கரையிலே காத்து கொண்டிருக்கிறேன், நீ வர வேண்டும் என்று அவள் காதிலே விழுமாறு கண்ணன் பெருமான் வேணுகானம் பண்றானாம். இது வேதாந்த தேசிகன் கோபால விம்சதியில் சொன்னார். அனுயாயி மனோக்கிய வம்சநாளை, தான் மனதிலே நினைத்ததை அப்படியே ப்ரோக்ராம் பண்ணினானாம். இன்றைக்கி பிடெக் பண்ணினவாள்லாம் ப்ரோக்ராம் பண்ணுறாள் இல்லையா, முதல்ல ப்ரோக்ராம் பண்ணினவனே எங்கள் மாடு மேய்ச்சவன் தான். வேணுகானம் பண்ணினான். இது கேட்குறவா காதில் அவா பேரை மட்டும் சொல்லி அவளை யமுனா நதிக்கு கூப்பிடுற மாதிரி இருக்கான். இது நடந்த உடனே கோபிமார்கள் காதில் விழுந்தது. உடனே அப்படியே எல்லாரும் ஓடி வராளாம். கோபிமார்கள் மட்டும் வரலை, பசுமாடுகள் ஓடி வந்தது, கண்ணுக்குட்டிகள் ஓடி வந்தது. அதைத்தான் இந்த பதிகத்தில் பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். அதுக்கு வியாக்கியானம் பண்ணக்கூடிய மணவாள மாமுனிகள் இதனுடைய அவதாரிகையில் ஏறக்குறைய 12 விஷயங்களை தெரிவிக்கிறார். அதாவது இந்த பாசுரங்களில் பெரியாழ்வார் எதை அருளி செய்தாரோ அதை வியாக்கியானத்தினுடைய அவதாரிகையிலேயே மணவாள மாமுனிகள் தெரிவிக்கிறார். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, பிருந்தாவனத்திலே நின்று கொண்டு எம்பெருமான் குழல் ஊத, இந்த குழலோசை யுவதிகளான கோபிமார்கள் செவிகளிலே வந்து சேர, அவர்கள் தாங்கள் இருந்த காவலையும் உடைத்து கொண்டு யமுனா நதிக்கு வந்தார்கள், வந்து அவனை சூழ்ந்து கொண்டு நின்றார்கள். இது முதல் விஷயம். இரண்டாவது, வந்தவர்கள் எப்படி வந்தார்கள் தெரியுமா? இதை ஸ்ரீமத் பாகவதத்தில் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார் சுகர். இவன் வேணுகானம் பண்றான், அது கோபிமார்கள் காதில் விழுந்தது. ஒரு பொண்ணு ஒரு கண்ணுக்கு மையேட்டு இருக்கா, இன்னொரு கண்ணுக்கு மையேட்டுக்கு தெரியல. ஒரு காதில் குண்டலம் போட்டுருக்கா, இன்னொரு காதுக்கு குண்டலம் போட்டுக்கணுங்கிறது மறந்து போனது. ஒரு கையில் வளையல் போட்டுருக்காளா, இன்னொரு கையில் வளையல் போட்டுக்கலையா. இதை விட ஆச்சரியம்னார், காலில் போட்டுக்கக்கூடிய சலங்கையை கையில் போட்டுக்கிறாளாம் ஒரு பொண்ணும், கையில் போட்டுக்கக்கூடிய வளையலை காதில் போட்டுக்கிறாளாம். என்ன காரணம்னார், அவனுடைய வேணுகானத்தை கேட்டு உன்மத்தமானார்கள். இது இரண்டாவது விஷயம். மூணாவதாக மாமுனிகள் வியாக்கியான அவதாரிகள் தெரிவிக்கிறார், இந்த கோபிமார்கள் வந்தாலே என்ன ஒரு ஆச்சரியம்னா, இவள் வருவது அவளுக்கு தெரியாது, அவள் வருவது மற்றொரு பெண்ணுக்கு தெரியாது. ஆக கோகுலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் ஒருவர் அறியாமல் ஒருவராக வந்து சேர்ந்தார்கள். வந்தவர்கள் அவனை சுற்றி நின்று கொண்டார்கள். இது மூணாவது விஷயம். நான்காவது, இவர்கள் வந்ததையும் அறிந்தவனான கண்ணன் பெருமான் ரொம்ப அழகாக வேணுகானம் பண்ணினான். அதை கேட்டு மெய் மறந்தார்கள், கண்களிலிருந்து தாரதாரையாக கண்ணீரை பெருக்கினார்கள். இது நாலாவது விஷயம். அஞ்சாவது விஷயம் என்னன்னா, இவன் இவ்வாறு வேணுகானம் பண்ண இதை தேவலோகத்தில் இருந்த நாரதர் என்ன, மேனகை என்ன, திலோத்தமை என்ன, அப்சர ஸ்திரீகள் என்ன, இவர்களெல்லாம் பார்த்தார்கள். இனி கண்ணனும் பெருமானும் வேணுகானம் பண்ணி நாமும் பாடுவதா, கண்ணனும் பெருமான் வேணுகானம் பண்ணி நாமும் ஆடுவதா, இனி நாம் பாடுவதும் கூடாது ஆடுவதும் கூடாது என்று தாங்கள் பாடுவதையும் ஆடுவதையும் மறந்து போனார்கள். இது அஞ்சாவது விஷயம். ஆறாவதான விஷயம் என்னன்னா, நாரதர் பார்த்தாராம், இனி நாம் வீணை வாசிக்க கூடாது என்று சங்கல்பம் பண்ணினார். ஏழாவது விஷயம், ஆகாசத்தில் இருக்கக்கூடிய கந்தர்வர்கள் ரொம்ப அழகாக பாடுவா. வால்மீகி லவகுச்சா எப்படி பாடுறாங்கிறப்போ கந்தர்வராஜ பிரதிமௌ அப்படிங்கிறார். இதே கந்தர்வராஜ பிரதிமௌன்னு பெருமாளை தெரிவிக்கிறார் வால்மீகி, லவகுச்சாலையும் தெரிவிக்கிறார். லவகுச்சர்கள் எப்படி பாடினார்களாம் வால்மீகி சொன்னார், ஸ்வரசம்பன்னவுனார். ரொம்ப அழகாக பாடினா, ஸ்வரமாராம பாடினா, பாடின்னு இருக்காளே கேட்டுட்டே இருக்கலாம் அப்படி இருந்துதான். அதுபோல கந்தர்வர்கள் எம்பெருமானுடைய வேணுகானத்தை கேட்டு சித்திலமானார்கள், நெக்குருகி போனார்கள். இது ஏழாவது விஷயம். எட்டாவது விஷயம், தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி கீழே வந்தார்கள். பூலோகம் வந்து இவன் வேணுகானம் பண்ணிக்கொண்டு செல்ல இவனை பின்தொடர்ந்து கொண்டு அவனும் போனார்கள். அடுத்து ஒன்பதாவது விஷயம், இவனுடைய வேணுகானத்தை கேட்டு காட்டிலே இருந்த பட்சிகளெல்லாம் தங்கள் கூட்டை விட்டு வேகமாக இவன் இருக்கும் இடத்திற்கு வந்தது. கோபிமார்கள் அவர்களிடத்தை விட்டு வந்தார்கள், பட்சிகள் தங்கள் கூட்டை விட்டு வந்தது.
அடுத்து 10ஆவதாக தெரிவிக்கிறார், எம்பெருமானுடைய வேணுகானத்தை கேட்டு பசுமாடுகள், எங்கேயோ மேய்ந்து கொண்டிருந்த பசுமாடுகள் கண்ணுக்குட்டிகளோடு இவன் வேணுகானம் பண்ணும் இடத்திற்கு வந்து நின்று கொண்டு இவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டு இருந்தது, செவிகளை கூட அசைக்காமல் இருந்தது என்று தெரிவிக்கிறார். இது 10வது விஷயம். அடுத்ததாக 11வது, இவனுடைய வேணுகானத்தை கேட்டு மான்கள் எல்லாம் மருண்டு போனதுங்கிறார். பொதுவாகவே மான்களை பிடிக்க வேண்டும் என்றால் புல்லாங்குழல் வாசித்து மான்களை பிடிப்பார்கள் என்று பெரியவர்கள் கூறுவார்கள். எப்படி யானையை காட்டி யானையை பிடிப்பார்களோ அதே போல மானை பிடிக்க வேண்டும் என்றால் புல்லாங்குழல் வேணு வாசித்தார்கள் என்னால் மான்கள் அந்த வேணுவை கேட்டு மயங்கி நிற்கும் மான்களை பிடிப்பார்கள். அதுபோல மான்களும் எம்பெருமான் வேணுகானம் வாசிக்க அதை கேட்டு இவன் இருக்கும் இடத்திற்கு வந்தது. இது 11வது விஷயம். 12ஆவதாக தெரிவிக்கிறார், இதெல்லாம் ஆச்சரியம் கிடையாது, இவன் வேணுகானம் பண்ணினான், திலோத்தமை மேனகை நாங்கள் இனி பாடமாட்டோம் என்று கூறினார்கள், நாரதரும் தும்புருவும் நாங்கள் இனி வீணை வாசிக்க மாட்டோம் என்று கூறினார்கள், கந்தர்வர்கள் நாங்கள் ஆடமாட்டோம் என்று கூறினார்கள், தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாரும் வந்து சேர்ந்தார்கள், கோபிமார்கள் ஓடி வந்தார்கள், பட்சிகளெல்லாம் இவன் பாடக்கூடிய இடத்திற்கு வேகமாக வந்தது தங்கள் கூட்டை விட்டு, மான்களெல்லாம் வந்தது. இது ஆச்சரியம் கிடையாது. இதைவிட என்ன ஆச்சரியம் என்னால் அந்த கோகுலத்திலே யமுனா நதிக்கரையிலே இருந்த மரங்களெல்லாம் இவன் வேணுகானத்தை கேட்டு ஆனந்தப்பட்டு அனுபவித்தது என்று சொல்லி 12 விஷயங்களை இந்த பதிகத்திலே மணவாள மாமனிகள் தன்னுடைய வியாக்கியானத்தில் காட்டி கொடுக்கிறார். அதில் முதல் பாசுரம், நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கமீர்கள் இதுவோர் அற்புதம் கேளீர், தூவலம்புரியுடைய திருமால் தூயவாயில் குழலோசை வழியே கோவலர் சிறுமியர் கிளம் கொங்கை குதூகலிப்ப உடல் உள்ள வீழ்ந்து எங்கும் காவலும் கடந்து கயிறு மாலையாகி, காவலும் கடந்து கயிறு மாலையாகி வந்து கவிழ்ந்து நின்னனரே. நாவலம் பெரிய தீவனில் வாழும் நங்கமீர்கள். பெரியாழ்வார் தெரிவிக்கிறார், இந்த ஜம்பூ தீபத்தில் இருக்கக்கூடிய பெண்களே, இப்போ பெண்களேன்னு தெரிவிக்கிறாரே அப்படின்னா இந்த இடத்துல ஜீவாத்மஸ்வரூபம் ஸ்திரீ என்பதை பெரியாழ்வார் காட்டுகிறார். அப்போது புருஷோத்தமன் யார்? எம்பெருமான். சாந்தோக்கிய உபனிஷத் தெரிவித்ததே, ச உத்தம புருஷா, அவன் ஒருவனே புருஷன், அவனை தவிர்ந்தவர்கள் எல்லாரும் ஸ்திரீ பிராயம் இதரத் சர்வம். அதற்தான் இங்கே பெரியாழ்வார் தெரிவிக்கிறார், நங்கமீர்கள் பெண்களே, ஜம்பூத்வீபத்திலே இருக்கக்கூடிய பெண்களே, ஓர் அற்புதம் கேளீர்னார். இதனால் வரையே நடக்காத ஒரு அற்புதம் நடந்ததே. என்ன காரணம்? நங்கமீர்கள்லாம் என்ன காரணம்னா, வியாக்கியானத்தில் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார், ச ஏவ வாசுதேவோசௌ சாட்சாத் புருஷ உச்சியதே. எம்பெருமான் வாசுதேவன் ஒருவன் தானே புருஷன். அவனை தவிர்ந்த ஸ்திரீ, அவனை தவிர்ந்தவர்கள் எல்லாரும் பிறப்பாலே ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஸ்வரூபத்தாலே பெண் பிள்ளைகள் தானே. ஸ்திரீ பிராயம் இதரத் சர்வம். ஆக அனைவரையும் பார்த்து பெரியாழ்வார் தெரிவிக்கிறார், உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் தெரியுமா? என்ன ஆச்சரியம்னார்? இதோ ஒரு அற்புதம் கேளீர். என்ன அற்புதம்னா, தூ வலம்புரியுடைய திருமால். தூணா தூய்மை. பாஞ்சஜன்யத்துக்கு என்ன தூய்மை என்னால் எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை அறிந்து காரியம் பண்ணக்கூடியவன் பாஞ்சஜன்ய ஆழ்வான். அது மட்டும் கிடையாது, அவனுடைய துவனியை கேட்டு அவனுடைய சப்தத்தை கேட்டே பல பேர் வாழ்ந்தார்கள், பல பேர் முடிந்து போனார்கள். அப்படிப்பட்ட தூவலம்புரி. அது மட்டும் கிடையாது, இன்னொன்றும் எம்பெருமானுடைய திருப்பவளத்திற்கு சேர்ந்ததாக இருந்தது. எம்பெருமானுடைய திருப்பவளமே தூய்மையானது. இவர் வாயில் நல் வேதம் ஓதுகின்றார் அப்படின்னு ஆழ்வார் தெரிவித்தார் இல்லையா? அப்போ எம்பெருமானுடைய திருப்பவளமே தூய்மையானது. என்னால் அந்த திருப்பவளத்தோடு சம்பந்தப்பட்ட இந்த வேணு தூவலம்புரியுடைய திருமால் அழகான பாஞ்சஜன்ய ஆழ்வானை தன் அதரத்திலே வைத்து அழகான சப்தமிடக்கூடிய எம்பெருமான். அவன் என்ன பண்ணினானாம், தூய வாயில் குழலோசை வழியே
தூய வாயில் குழலோசை வெளியே. தன்னுடைய அதரங்களில் வேணுவை வைத்து கொண்டு ஆச்சரியமாக வேணுகானம் பண்ணினானாம். இதை கேட்ட உடனே என்ன நடந்தது? இந்த இடத்துல சுகர் ரொம்ப அழகாக சொன்னார் ஸ்ரீமத் பாகவதத்தில். கோபிமார்களெல்லாம் பேசி கொண்டார்களாம். கோபியகா, அதாவது ஒரு கோபிகை இன்னொரு பெண்ணை பார்த்து கேட்டாலாம், ஹே கோபிகையே, இந்த புல்லாங்குழல் என்ன பாக்கியம் பண்ணினது? கிம் ஆச்சரதயம், இந்த புல்லாங்குழல் என்ன அனுஷ்டானம் பண்ணினது? என்ன புண்ணியம் பண்ணியது? எம்பெருமானுடைய அதரத்திலே எப்பொழுதும் இருந்து கொண்டு அவனுடைய அதரச் சுவையை அனுபவிக்கிறதே, அதுவும் நமக்கு மட்டுமே சொந்தமான எம்பெருமானுடைய அதரச் சுவையை இந்த வேணு அனுபவிக்கிறதே. கோபியகா கிம் ஆச்சரதயம் குசலம் ஸ்ம வேணுகு, இது என்ன பண்ணினது இந்த வேணு? தாமோதர அதர சுதாம் அபி கோபிகானாம், நமக்கு மட்டுமே சொந்தமான தாமோதரனுடைய பரமபோக்கியமான அதரச் சுவையை இந்த பாஞ்சஜன்யம், இந்த சங்காழ்வான் அனுபவிக்கிறாரே, என்ன ஆச்சரியம்! அந்த பாஞ்சஜன்ய ஆழ்வான் அனுபவித்த அதே அதரச் சுவையை இந்த வேணு புல்லாங்குழல் அனுபவித்தது. அதை தான் சொன்னார், தூய வாயில் குழலோசை வெளியே. அப்படி கேட்ட உடனே என்ன நடந்துதான்? கோவலர் சிறுமியர், கோவலர் சிறுமியர்னா சிறு பெண்கள், இடைச்சாதி பெண்கள், இளங்கொங்கை குதூகலிப்ப உடல் உள்ள விழுந்து. இளங்கொங்கை குதூகலிப்ப அப்படின்னா இந்த சிறு பெண்கள் கிளம்புவதற்கு முன்பாகவே அவர்களுடைய திருமலை தடங்களெல்லாம் கிளம்பி விட்டதாம் கண்ணன் பெருமானை நோக்கி. அந்த அளவுக்கு கண்ணன் பெருமானை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் உண்டானது. இளம் கொங்கை குதூகலிப்ப உடல் உள் அவிழ்ந்து. அது மட்டும் கிடையாது, திருமுலைத்தடங்கள் மட்டும் கிடையாது, சரீரமும் சிதிலமாகி சர்வ இந்திரியங்களும் கட்டுக்கு அடங்காமல் போய் இந்திரியத்வாரா அனுபவிக்கக்கூடிய மனசுக்கும் கட்டுப்பாடு இல்லாமல் ஆனது. இதைத்தான் வைராக்கியம் என்று தெரிவிக்கிறார்கள். வைராக்கியங்கிற சொல்லுக்கே என்ன அர்த்தம்னா, போட்டது போட்டபடி போக வேண்டும், அதுதான் வைராக்கியம். இப்போ கோபிமார்கள் கண்ணன் பெருமானுடைய வேணுகானத்தை கேட்டார்கள். கேட்ட உடனே உத்தரக்ஷணம் அங்கிருந்து கிளம்பினார்களே. எப்படி கிளம்பினார்கள்? எங்கும் காவலும் கடந்து. இவர்கள் வெளியே செல்லக்கூடாது என்று கோகுலத்திலே இருந்த பெரியவர்களெல்லாம் காவல் வைத்தார்களே, காவலையும் கடந்து கொண்டு, அதுவும் இவர்கள் எப்படி இருந்தார்கள்னா, ஒவ்வொரு பெண்ணையும் ஒரு அறையிலே அடைத்து வைத்தார்கள். அந்த அறையிலே இருக்கக்கூடிய பெண்ணினுடைய காதிலே எம்பெருமானுடைய வேணுகானம் விழுந்தது. எப்படி உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நகிழ்ந்தது என்று ஆண்டாள் நாச்சியார் தெரிவித்தாளோ, அதே போல எங்கோ கோகுலத்திலே ஒரு அறையிலே உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெண் கோபிகை, அவள் காதிலே எம்பெருமானுடைய வேணுகானம் கேட்டது. கேட்ட உடனே இந்த பெண்கள் எல்லாம் கதவுகளையும் உடைத்து கொண்டு வெளியே கிளம்பினார்கள். காவலும் கடந்து கயிறு மாலையாகி வந்து கவிழ்ந்து நின்றனரே. வேகமாக ஓடி வந்தார்களா? எப்படி வந்தார்கள்னார், அந்த வேணுகானம் எந்த திசையிலிருந்து வந்ததோ அந்த திசையை நோக்கி வந்தார்கள். வந்து இவனை பார்த்தார்கள். பார்த்த உடனே அப்படியே நின்றுட்டாளாம். எப்படி நின்னார்கள்? அதை 2வது பாசுரத்தில் ஆழ்வார் தெரிவிக்கிறார். இந்த 2வது பாசுரத்தினுடைய முதல்ல 4 அடிகளால் எம்பெருமான் குழல் ஊதினானே, குழல் ஊதிய பொழுது அவன் எப்படி இருந்தான்ங்கிறத தெரிவிக்கிறார். அடுத்த 4 அடிகளாலே இவருடைய வேணுகானத்தை கேட்டு வந்த பெண்களை எப்படி இருந்தார்கள் என்பதை தெரிவிக்கிறார். அப்போ முதல்ல எம்பெருமான் குழல் ஊதினானே, எப்படி ஊதினான்? இடவணரை இடத்தோளோடு சாய்த்து இருகை கூட புருவம் நெறிந்து ஏற குடவயிருபடவாய் கடை கூட கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது. இதுவரையும் எம்பெருமான் எப்படி வேணுகானம் பண்ணினான்னார். இடவணர இடத்தோளோடு சாய்த்து, அப்படி இடது பக்கத்தில் தலையை சாய்ச்சுண்டு அப்படி வேணுகானம் பண்ணினானா. இருகை கூட புருவம் நெறிந்து ஏறனார். அப்படி 2 கைகளாலும் வேணுவை வாசிக்கிறானா. இவனுக்கு வேணு வாசிக்க தெரியுமா அப்படின்னா சிறு பிள்ளையன்னார். இவன் வேணுவை வாசிக்க ஆரம்பித்த உடனே சங்கீத தேவதைகள் எல்லாரும் வந்துவிட்டாளாம் இவனிடத்துல. கண்ணாணி என்ன பாடணுமேன்னு கேட்கிறாளாம். எப்படி நம்மாழ்வார் பாசுரம் தொடங்கும் பொழுதும் தமிழ் அக்ஷரங்களெல்லாம் ஆழ்வாரை தேடி வந்து ஆழ்வீர் நம்மை பாடும் என்று தெரிவித்ததோ, அதே போல இவனும் வேணுகானம் பண்ண வேண்டும் என்று ஆரம்பித்தவுடனே
அந்தந்த ராகத்துக்கு உண்டான தேவதைகள், அந்தந்த ஸ்வரத்துக்கு உண்டான தேவதைகள் எல்லாம் இவனை தேடி வந்தார்கள். அப்போ இவன் எப்படி வாசிச்சானா? இருகை கூட, 2 கைகளால் அந்த வேணுவை சேர்த்து கொண்டு புருவம் நெறிந்து ஏற தன்னை மறந்து வாசிக்க ஆரம்பிக்கிறானாம். அப்படி கண்களை மூடின்னு வாசிக்கிறானாம். வாசிக்கிறப்போ வாசிக்கக்கூடிய ஸ்வரத்திற்கு ஏற்றார் போல அவனுடைய புருவம் மேலே ஏறி கீழே இறங்குறதாம். புருவம் நெறிந்து ஏற குட வயிறுபட, அப்படி பாடுறானே, பாடும்பொழுது எப்படின்னா குட வயிறுபட அப்படின்னார். நாபியிலேருந்து தானே காற்று உண்டாகணும், அதுலேருந்து தானே இந்த ஸ்வரம் உண்டாகணும். அப்படி பாடுறப்ப என்ன எடுத்தான், இவனுடைய வயிறு எப்படி ஆகிடுத்தான், குடம்போல் ஆகிடுத்தான். ஏற்கனவே தயிர் பண்ண சாப்பிட்டு குடம்போல் ஆனதுன்னு ஒரு அனுபவம் இருக்குது. இங்கே வேணுகானம் பண்ணினதுனால இவனுடைய வயிறு குடம்போல் ஆனதாம். அப்புறம் வாய் கடை கூட, வாயினால் அவனுடைய பவளம். அது எப்படி இருக்கான், அந்த வேணுவில் புல்லாங்குழலில் இருக்கக்கூடிய துளைகள் இருக்கேன், துளைகளோடு பொருந்தி இருந்ததுன்னார். நன்றாக மன்னி இருந்தது. மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்து உறங்கும் என்பதைப் போல அந்த புல்லாங்குழலில் இருக்கக்கூடிய துவாரங்களோடு தன்னுடைய அதரங்களை சேர்த்து கொண்டு கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது, கோவிந்தன், கோவிந்தன்னா பசுமாட்டு கூட்டத்துக்கு தலைவன் அர்த்தம். பசுமாடு மேய்க்கிறவனுக்கு வேணுகானம் பண்ண தெரியுமானார். இவன் இடையனானவனே, இடைச்சாதியிலே பிறந்தவர்களுக்கு வேணுகானம் பண்ண தெரியுமே. இடைச்சாதியிலே பிறந்தான், கற்றினம் மேய்க்கலும் மேய்க்கப் பெற்றான், காடுவாள் சாதியும் ஆகப் பெற்றான் ஆண்டாள் தெரிவித்தாளே. இடைக்குலத்திலே பிறந்து இடைக்குலத்திலே பிறந்தவர்கள் என்ன செய்தார்களோ அதை செய்தான். கோவிந்தன், கோவிந்தனா மாடு மேய்க்கிறவன் அர்த்தம். கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது, அப்படி அந்த புல்லாங்குழலை வச்சுட்டு அழகா வாசிக்கிறானா. வாசிக்கிறப்ப கண்ணை மூடிட்டு வாசிக்கிறான், புருவங்களெல்லாம் மேலே போடுத்தான். இப்படி தன்னை மறந்து வாசிக்கிறது. அப்போ என்ன நடந்ததுன்னார், அந்த ஊதின காலத்திலே மடமயில்களோடு மான் பிணை போலே மங்கைமார்கள் மலர் கூந்தல் அவிழ உடை நெகிழ ஓர் கையால் துகில் பற்றி ஒல்கி ஓடு ஒல்கி அறிவோடு கண்போட நின்னனரே. மடமயில்களோடு மான் பிணை போல, இப்படி வேணுகானம் பண்ணின உடனே மயில்களெல்லாம் வந்ததுன்னார். இந்த பாசுரத்திலேயே ஒரு சுகம் என்னன்னா, மயில்கள் வந்ததுங்கிறார், கோபிமார்கள் வந்தார்கள்னார். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த மயில்களைப் போலே அழகானவர்கள் கோபிமார்கள், மான்களைப் போலே அழகான கண்களை உடையவர்கள் கோபிமார்கள். மடமயில்களோடு என்னால், மடம்னா மடப்பம்னு அர்த்தம். இங்கே பெண்மயிலை சொன்னார். பெண்மயில்கள் எப்படி அழகாக ஓடி வருமோ, எப்படி மான் பேடைகள் பெண் மான்கள் எப்படி அழகாக துள்ளி குதித்து வருமோ, அதே போல கோபிமார்களும் யுவதிகளான கோபிமார்களும் ஓடி வந்தார்களாம். ஓடி வரப்ப என்ன எடுத்துனார், மலர் கூந்தல் அவிழ, கேசங்கள் அழகா புஷ்பங்கள் எல்லாம் வச்சுருக்காளாம். இவருக்கு ஓடி வந்த வேகத்தில் என்ன தான் கேசங்கள் அவிழ்ந்தது, புஷ்பங்களெல்லாம் கீழே உதிர்றதான். எப்படி இருந்ததுன்னார், இவர்களுக்கு நடைபாவாடை விரித்தார் போலே இருந்தது அப்படின்னு ரொம்ப அழகாக அனுபவிக்கிறார். அப்படி புஷ்பங்களெல்லாம் கீழே உதிர இவர்கள் வேகமாக ஓடி வந்தார்களாம். ஓடி வரும் பொழுதோ இவர்களுடைய உடை நெகிழ, இவர்கள் அணிந்து கொண்டார்களே பரியட்டம், அந்த வஸ்திரங்களெல்லாம் நெகிழ்ந்ததான். அதனால் என்ன பண்ணினாலாம், ஒரு கையால் பிடிச்சுண்டாளாம். ஒரு கையால் அவிழக்கூடிய வஸ்திரங்களை பிரித்து கொண்டு வேகமாக ஓடி வந்தார்களாம். ஓடி வந்தவர்கள் எப்படி வந்தான்னா, வட்கத்தோடு ஓடி வந்தார்கள். கண்ணன் மாடு மேய்க்க போகிறப்போ ஒருவனுடைய தோள் மேலே ஒரு கையை ஊனிப்பன், அதுபோல இவர்கள் என்ன பண்ணினார்களாம், ஒரு கையாலே அவிழக்கூடிய வஸ்திரங்களை பிடித்து கொண்டு வேகமாக ஓடி வந்தார்களாம். ஓடி வந்தவர்கள் எப்படி வந்தான்னா, இவர்கள் ஓடி வருவதற்கு முன்பாகவே இவர்கள் கண்கள் எம்பெருமானிடத்திலே ஓடி வந்தது. அறிவோடு கண்கள்னார். அறிவோடுன்னா செவ்வரி ஓடிய அழகான கண்கள், நீண்டதான கண்கள், மான் போன்ற கண்கள், செவியளவும் நீண்டதான கண்கள், மையிட்டு கொண்டதான கண்கள். திருப்பாணாழ்வார் தெரிவித்தாரே, கரியமாகி புடைவரந்து வெளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவப்பெரியமாய கண்கள்னு தெரிவித்தாரே. இதுபோல அழகான கண்களை உடைய இந்த கோபிமார்கள் இவர்கள் ஓடி வருவதற்கு முன்பாக அவர்களுடைய கண்கள் ஓடி வந்ததாம். ஓடி வந்து அப்படியே இவன் முன்பே நின்று விட்டார்கள். கிருஷ்ண கர்ணாமிருதம் அப்படின்னு ஒரு அழகான நூல் லீலாஸ்கர்ங்கிற பெரியவர் பாடியிருக்கார்.
அதில் சொன்னார், சாயங்காலே வனாந்தே குசுமித சமயே சைகதே சந்திரிகாயாம் திரைலோக்கிய ஆகர்ஷனாங்கம் சுரநரகணிகா மோகனாபாங்கமூர்த்திம். அழகான சாயங்கால நேரம். சாயங்காலே வனாந்தே, பிருந்தாவனத்திலே அழகான ஒரு மணல்மேடில் நின்று வேணுகானம் பண்றானாம். அவன் யாருன்னா 3 லோகங்களையும் ஆகர்ஷிக்கக்கூடியவன் அழகாலே. அப்படி அவன் வேணுகானம் பண்ணிய பொழுது கோபிமார்கள் எல்லாரும் ஓடி வந்தார்கள் அப்படின்னு சொன்னான். இவர்கள் வேகமாக ஓடி வந்தாலே வியாக்கியானத்தில் மாமனிகள் சொன்னார், இவர்கள் பெண்கள் என்ற அபிமானத்தையும் துறந்து வந்தார்கள். சரி, இப்போ இவர்கள் ஸ்திரீகள் என்பதாலே ஒரு கால் நாம் ஸ்திரீகள் என்பதாலே ஓடக்கூடாதுன்னு இவர்கள் நின்று விடலாம். ஆனால் வியாக்கியானத்தில் ரொம்ப அழகாக சொன்னார், இவர்களுடைய கண்களை இவர்களாலே நிறுத்த முடியவில்லைனார். கண்கள் இவர்களுக்கு முன்பாக எம்பெருமானிடத்திலே சென்றது. அப்படி வேகமாக வந்து நின்றார்களாம். என்ன காரணம்னா, இப்போ வந்து நிற்கிறா எப்படி இருக்கு, காதுக்கு அழகான வேணுகானம், கண்ணுக்கு முன்னாடி கண்ணன் நிற்கிறான். கஸ்தூரி திலகம் லலாட பலகே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே நவமௌக்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் கலயன் கண்டே சமுக்தாவளீம் கோபஸ்திரீ பரிவேட்டிதோ விஜயதே கோபால சூடாமணி. காதுக்கு அழகான வேணுகானம், கண்ணுக்கு முன்னாடி கண்ணன் நிற்கிறான் கஸ்தூரி திலகனாக. அது எப்படி இருக்கான், அழகான மந்தகாசம். காதுக்கினிய வேணுகானம், கண்ணுக்கு இனியதான மந்தகாசம். அவனுடைய கண்களை எப்படி இருக்குன்னா கருணை நிறைந்த கடாட்சம். இத்தனைக்கும் மேலே என்னன்னா, அவனை பார்த்தாலே உன்மத்தமாகும்படியான மோகனமான ரூபம். வனமாலி வாசுதேவன். அவனை பார்த்து வேகமாக வந்து நின்றுட்டாளாம். நின்ன உடனே என்ன நடந்தது, 3வது பாசுரத்தில் பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். இந்த பாடினானே அவன் யாருங்கிறத திரும்ப தெரிவிக்கிறார். இவர்கள் வேகமாக ஓடி வந்தார்கள், ஓடி வந்தவர்கள் எப்படி வந்தார்கள்னு சொன்னார். பாடினவன் யாரு தெரியுமா, ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனகா. தன்னுடைய பரமபதத்தையும் கார்க்கிட கொண்டு இந்த கோகுலத்துக்கு வந்து சேர்ந்தான். எதுக்காக, வேணுகானம் பண்ணுறதுக்குன்னு தான் வந்தான். எல்லாரும் இன்னும் வெண்ண திருட வந்தான். குரத்தாழ்வான் தெரிவிக்கிறார், கோபிமனாம்சி நமனீதம் உதாப்பிய மோஷினார். எம்பெருமானே நீ வெண்ணைய திருட வந்தியா, கோபிமார்கள் மனசு திருட வந்தியான்னு தெரியலையான்னார். எம்பெருமான் சொன்னான், இரண்டும் கிடையாது ஆழ்வான், நாம் வேணுகானம் பண்ண வேண்டும் என்றே வந்தோம் நான். அப்படி வேணுகானம் பண்ணினவன் யாருன்னா, வானின் இளவரசு வைகுந்த குட்டன் வாசுதேவன் மதுரை மன்னன் நந்தகோன் இளவரசு கோவலர் குட்டன் கோவிந்தன் குழல் கொடுவூதின போது. அப்படி வேணுகானம் பண்ணினானாம். பண்ணின உடனே என்ன நடந்தது, வான் இளம்படியர் வந்து வந்து ஈண்டி மனமுருகி மலர்கண்கள் பனிப்ப தேன் அளவு செறி கூந்தல்ல விழ சென்னிவேற்ப செவி சேர்த்து நின்னனரே. வானின் இளவரசு வைகுந்த குட்டன், வானின் இளவரசுன்னார், இளவரசன்னார். ஏன் ராஜான்னு சொல்லியிருக்கலாமேனா, ராஜான்னா பொறுப்பு ரொம்ப இருக்கும். அப்போ எம்பெருமானுக்கு பொறுப்பு இல்லையான்னார். ஒரு பொறுப்பும் எம்பெருமானுக்கு கிடையாதான். பரமபதத்தில் எம்பெருமான் எப்பொழுதும் நித்திய யுவா, இளவரசனாக இருக்கானாம். ஏன் அப்படின்னா, சேன முதலியார் தான் ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கார். ஏதாவது வேணும்னா வந்து கேட்பறான். பெருமாள் சொல்லுவானா, இந்த பாரு எதை பண்ணணுமோ எல்லாம் நீர் பண்ணிவிடும், உமக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும்னா. சேனை முதலியா சேனை ஆழ்வார் பெரும்படியிலே வளர்ந்த வஸ்து. அப்போ இவன் இளவரசன் தானே, தன் இஷ்டத்துக்கு இருக்கலாமே. அப்படிப்பட்ட பரமபதத்துக்கு இளவரசனாக இருக்கிறவன். இதைத்தான் நம்மாழ்வார் திருவிருத்தத்தில் தெரிவிக்கிறார். மூதுவராம் இண்ணாட்டவர் அப்படின்னார். அதுவும் அங்கே எம்பெருமான் எப்படி இருப்பானா, பரமபதத்தில் இளவரசன்னா இவனுக்கு, இவன் ராஜா ஆனால் இளவரசன்னாரேனா இவனுக்கு காரியம் பண்ணுறதுக்கு யார் இருந்தானார். திருவனந்தாழ்வான் மடியிலும் சேனாபதியாழ்வான் பிரம்பின் கீழிலும் பெரிய திருவடியின் சிறகின் கீழிலும் இருக்கும் தத்துவம். எம்பெருமான் எப்படி இருந்தானா, ஒரு கவலை கிடையாது, விஸ்ராந்தியாக இருந்தானா. அப்படிப்பட்ட வானின் இளவரசு. அவன் யாருன்னார், வைகுந்த குட்டன் அப்படின்னார். வானின் இளவரசு வைகுந்த குட்டன் அப்படின்னா, அங்கே இருக்கிறவா இவ்வளவு அறப்பெரியவனாக இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவாளாம், ஐயோ எம்பெருமானுக்கு என்ன ஆபத்து வந்துடுமோன்னு இவனையே பார்த்துட்டு இருப்பாளாம். அந்த எம்பெருமான் யாருன்னா, அங்கிருந்து கிளம்பி நேரம் வந்து சேர்ந்தான், யமுனா நதிக்கரைக்கு வந்து சேர்ந்தான் வாசுதேவன்.
அதுவும் வாசுதேவனா வந்தானே அப்படின்னா வடமதுரைக்கு ராஜாவா வந்தான். பரமபதத்துக்கே இளவரசனா இருக்கிறவன் வடமதுரைக்கு ராஜாவா ஆனானாம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா பரமபதம் சுவாதந்திரியத்தோடு இருந்தான், வடமதுரையில் பாரதந்திரியமே வடிவெடுத்தவனாக இருந்தான். பரமபதத்தில் சுவாதந்திரியத்துக்கு ராஜாவாக இருந்தானாம், வடமதுரையிலே பாரதந்திரியத்துக்கு ராஜாவாக இருந்தான். அப்படிப்பட்ட எம்பெருமான் வாசுதேவன் மதுரை மன்னன். வந்தவன் யாருன்னா நந்தகோபன் இளவரசு. நந்தகோன் இளவரசுன்னார். என்ன காரணம்னா தகப்பனார் சொன்னதை உடனே கேட்பனாம். திருப்பாவை முதல் பாட்டிலே ஆண்டாள் தெரிவித்தாளே நந்தகோபன் குமரன். அப்பா சொன்னதை ஒரு வார்த்தை கூட மீறாமல் கேட்கக்கூடியவனாம் கண்ணன். நந்தகோபன் இளவரசு. அவன் யாருன்னா அப்படிப்பட்ட எம்பெருமான் கோவலர் குட்டன்னார். வைகுந்த குட்டன்னு சொன்னார். அங்கே என்ன அர்த்தம்னா வைகுண்டத்தில் இருக்கிறவா எம்பெருமானுக்கு என்ன ஆபத்து வந்துடுமோன்னு பார்ப்பாளாம். கோவலர் குட்டன்னா என்னன்னா ஐயோ எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்ன சொல்வாளாம், கண்ணன் வெண்ணா திருடலைன்னா திருட வரலையேன் படம். வெண்ணா திருட வந்து விட்டானா யசோதேட்ட ஓடி வந்து யசோதையா நீ பிள்ளைய பத்திரிக்கை என்ன லட்சணம் தெரியுமா, எங்கள் ஆற்றுல வந்து வெண்ணா திருடினான் படம். வெண்ணா திருடலைனா திருடலையேன்னு சொல்வார்கள். வெண்ணையை திருடி விட்டால் வெண்ணை திருடினான் என்று குறை கூறுவார்கள். கோவலர் குட்டன். அவன் யாரு கோவிந்தன்னர். கோவிந்தன்னா மாடு மேய்க்கிறவன். நான் ஏன் மாடு மேய்த்தானா எல்லாரும் யாத்திரை போகிறான், நாமும் யாத்திரை போகணும்னு நினச்சானா. சம்சாரியான நமக்கு இந்த தேகமே யாத்திரையாக இருக்கு. எம்பெருமான் யாத்திரையாக போனானாம். எதுக்காக? பசுமாடுகளை மேய்க்க வேண்டும் என்று அவன் கோயாத்திரை போனான். போவான் போகின்னாரை போலே அப்படின்னு வியாக்கியானத்தில் தெரிவித்தார் இல்லையா. திருவேங்கட யாத்திரை, அக்ரூர யாத்திரை, அர்ச்சனாதிகதி யாத்திரை என்னுமா போல இங்கே எம்பெருமான் என்ன பண்ணினானா யாத்திரை போனானா. எதுக்காக? மாடுகளை எல்லாம் மேய்க்க வேணும்னு. அப்படி போன பொழுது என்ன பண்ணினான், பொழுது போகணுமே, மாடுகள்லாம் மேய போயிடும். அப்போ இவன் என்ன பண்ணுவானா சர்வேஸ்வரன் சர்வனியந்தா லோகத்தையே சிட்டி பண்ணின எம்பெருமான் பொழுது போகணுங்கிறதுக்காக வேணுகானம் பண்ணினானா. குழல் கொடுவூதின போது அப்போ என்னாச்சு, மானிளம் படியர். மானிளம் படியர் அப்படின்னா ஆகாயத்தில் இருக்கிறவா போக்கியமானவர்கள். மானிளம்படியர்னா தேவலோகத்திலேயே இருக்கக்கூடியவா. அவள் என்ன பண்ணினாலாம் இளம்படியர்னார். என்ன காரணம்? அனுபவத்திற்கு ஏற்றதான சரீரங்களை உடையதான ஸ்திரீகள்னார். அவன் இவனுடைய வேணுகானத்தை கேட்ட உடனே வந்து வந்து ஈண்டி ஆகாயத்துலேருந்து வேகமாக ஓடி வந்தாலும் எப்படின்னா இவனுடைய குழல் ஓசை அவர்கள் பிடரையிலே பிடித்து தள்ள ஓடி வந்தார்கள். வேகமாக ஓடி வந்து என்ன பண்ணினாலாம், மனம் உருகி. முதல்ல மனசு உருகினது. மனம் உருகி மலர்கண்கள் பணிப்ப. மனது உருகினது. மனசு நீர்பண்டம் போல் ஆயிடுத்தான். மனசு உருகினது அப்படின்னா அடுத்ததாக மனசு உருகினதுக்கு என்ன காரணம்னா கண்கள் அவனை பார்த்தது. அப்போ கண்கள் என்ன ஆனதுன்னார், மலர்கண்கள் பணிப்ப. கண்கள்லேருந்து அப்படியே கண்ணீர் தாரதாரியாக பெருகிறது தான் இதெல்லாம் ஆனந்த கண்ணீர்னார். காளிதாச மகாகவி தெரிவிக்கிறார், இது எப்படி இருந்தது அப்படின்னா மார்கழி மாதம் விடியற் காலையில் அந்த மரங்களெல்லாம் அப்படியே நிற்கும், பனியில் உருகி பனியில் அப்படியே நிற்கும். அந்த மரங்கள் இருக்கக்கூடிய இலைகளில் அந்த பனித்துளி அந்த இலையினுடைய உச்சியில் வந்து நிற்கும். அப்படி கீழே எப்போ விழும்னு தெரியாது, அப்படி திரண்டு நிற்குமாம். அது போல கோபிமார்கள் கண்களிலே கண்ணீர் பெருகியது அப்படின்னார். அது மட்டும் கிடையாது, அதுக்கு மேலே இப்போ வந்தவர்கள் யாருன்னா தேவலோகத்திலேருந்து தானே வந்தா. தேவலோகத்திலேருந்து வந்தவர்களானாலும் இவர்கள் இவனுடைய வேணுமை கேட்டு கோபிமார்களைப் போல ஆனார்கள். தேனளவு சரி கூந்தல் அவிழ. தேனளவு சரி கூந்தல் அவிழ. இவர்களுடைய அழகான கூந்தல் எப்படி இருக்கான், புஷ்பங்களோடு கூடிய கூந்தல். அந்த புஷ்பங்கள் இருக்கக்கூடிய தேனை பருகுவதற்காக வந்ததான வண்டுகள். அப்போ வண்டுகள் என்ன, தேன் என்ன, இவர்களோடு கூடியதான கூந்தல் அவிழ்ந்தது. அவிழ்ந்தது மட்டும் கிடையாது, காற்றில் அசைந்தது. சரி, வேகமாக வந்தாளே, எப்படி வந்தான்னா வேர்க்க விறுவிற்க வந்தார்களாம், சென்னி வேர்ப்ப. வந்தவர்கள் என்ன அப்படின்னா செவி சேர்த்து நின்றனர். அப்படியே வந்தவர்கள் தங்கள் காதுகளை இந்த வேணுகானத்தோடு சேர்த்து விட்டார்கள். பூ மன்னுமாது பொருந்திய மார்பன். பூ மன்னுமாது அழகான தாமரை பூவிலே பொருந்தி இருக்கக்கூடிய பிராட்டி, அவளோடு சேர்ந்த எம்பெருமானு தெரிவிக்கிறார்களே திருவரங்கத்தமுதனார். அதே போல் இந்த இடத்துல இந்த தேவஜாதி பெண்களெல்லாம் என்ன பண்ணினார்களாம், இவனுடைய வேணுமோடு தங்கள் காதுகளை பொருந்த விட்டார்கள், பொருந்த விட்டு நின்று கொண்டார்கள். சரி, இப்படி வந்து சேர்ந்தானே இவன் யாரு, வானின் இளவரசு வைகுந்த குட்டன்னார்.
பரமபதத்திலேருந்து வந்தவன் கண்ணனாக வந்தானே, வந்தவன் என்ன பண்ணினான், அவனுடைய லீலைகள் என்ன என்பதை அடுத்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார் ரொம்ப அழகாக. வந்தவன் யாரு தெரியுமா? கண்ணன் பெருமானே தெரிவிக்கிறான். அர்ஜுனா, என்னுடைய லீலைகள் என்னன்னு உன்னால் புரிந்து கொள்ள முடியாதுடா. ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதா. என்னுடைய ஜென்மா எப்படிப்பட்டதுன்னு புரியாது, அந்த ஜென்மால நான் பண்ணினதான லீலைகள் என்னங்கிறதையும் உன்னாலே புரிந்து கொள்ள முடியாது. நானே அந்த லீலைகளை தெரிவிக்கிறார். தேனுகன் பிலம்பன் காளியன் என்னும் தீப்பப்பூடுகள் அடங்க உலக்கி கானகம்படி உலாவி உலாவி கரும் சிறுக்கன் குழல் ஊதின போது மேனகையோடு திலோத்தமை அரம்பை உருப்பசி அவர் வழ்கி மயங்கி மானகம்படியில் வாய் திறப்பின்னி ஆடல் பாடல் அவை மாறினர் தாமே. இப்படி வேணுகானம் பண்ணினவன் யாரு அப்படின்னா, அவன் யாரு தெரியுமா? என்னோ வேணுகானம் பண்ணினான், ரொம்ப சாப்தீகமானவனோ, ரொம்ப சௌந்தரியமானவனோ அப்படின்னா அவனை போல சண்டை போடுறவன் யாரும் கிடையாது. சூர்பனக தெரிவித்தாள், தருணம் ரூபசம்பன்னவ் சுகுமாரோ மகாபலவுனா. அவன் யாருன்னா அபாரமான பராக்கிரமத்தோடு இருக்கிறவான், ஆனால் சுகுமாரமாக இருந்தார்கள். அதே போல் இந்த பாட்டில் தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். தேனுகாசுரன், பிரலம்பாசுரன், காளியன் இவர்களினுடைய அகம்பாவத்தெல்லாம் போட்டி இவர்களெல்லாம் வதம் பண்ணினானே எம்பெருமான். அந்த எம்பெருமான் என்ன பண்ணினானால் கானகம்படி உலாவி உலாவினர். கானகம்படி உலாவி உலாவின்னா எம்பெருமானுக்கு நடந்து பார்க்கணும்னு ஆசை வந்துதான். அண்டாள் நாச்சியார் பாடினாள் அல்லவா, மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேர் மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறினு வீழ்ந்து முறங்கி புறப்பட்டு போதருமா போலே. எம்பெருமானே அதே போல் நீ நடந்து வரணும்னு சொன்னாள் இல்லையா, அதே போல் எம்பெருமான் பார்த்தானாம் காட்டில் நாம் நடக்கணும் அப்படின்னு நினச்சான். இப்போது ஒரு கேள்வி ரொம்ப அழகாக கேட்டுட்டார். இவன் இப்படி நடந்தான்னா காட்டில் இவனுடைய நடையழகை ரசிக்கக்கூடியவா யாருன்னா, யார் ரசிக்கிறாளோ ரசிக்கலையோ கிடையாது, நாமே அனுபவிக்க வேண்டும் என்று காட்டிலே உலாவினான். கானகம்படி உலாவி உலாவி அப்படி நடந்து போவனா, அப்படி நடக்கலாமேன்னு இப்படி நடப்பனா, இப்படி நடக்கலாமேன்னு நடையை மாற்றி நடப்பனா, அப்படி தன்னுடைய நடையை தானே ரசித்தானார். என்றைக்குமே எதையுமே ரசிக்க தெரிஞ்சாதான் அனுபவிக்க முடியும். தன்னுடைய நடையவே ரசிக்க தெரிந்தவனுக்கு வேணுகானம் பண்ண முடியாதா என்ன? அப்படிப்பட்டவன் என்ன பண்ணினான்னார், கருஞ்சிறு கண் குழல் ஊதின போது. அப்படிப்பட்டவன் யாருன்னா கரும் சிறுக்கன்னார். கரும் சிறுக்கன்னா நல்ல கரிய திருமேனி மேகத்தை போன்றவன். சிறுக்கன்னார் சிறு பிள்ளை. அப்படி வேணுகானம் பண்ணினான். வேணுகானம் பண்ணின போது என்ன ஆச்சுன்னா, இந்த வேணுகானம் இங்கிருந்து ஆகாயத்துக்கு போனதான். உத்காயதீனாம் அரவிந்தலோச்சனம் பிரஜாங்கனானாம். உத்காயதீனாம் கோபிமார்கள் தயிர் கடைந்ததான அந்த துவனி ஆகாயத்துக்கு போனது என்றால், கோபிமார்களுடைய தயிர் துவனியே ஆகாயத்துக்கு போகும்னா எம்பெருமானுடைய வேணுகானம் போகாதோ? அப்போ ஆகாயத்தில் யார் இருக்கா? மேனகையோடும் திலோத்தமை அரம்பை உருப்பசி. மேனகை என்ன, திலோத்தமை என்ன, அரம்பை என்ன, ஊர்வசி என்ன, இவாள்லாம் அப்சரசுகள். இவாளுக்கு என்ன அடுத்த வெட்கம் வந்து கொடுத்தான். வெட்கமே வராதவர்களுக்கு வெட்கம் வந்தது. என்ன காரணம்னா மயங்கி போனார்கள். இவனுடைய வேணுகானத்தை கேட்டு மயங்கியவர்கள் உடனே என்ன பண்ணினாலாம், தாங்கள் இருக்கக்கூடிய அந்த தேவலோகத்திலேயே ஒரு தீர்மானம் பண்ணினாலாம், இனி நாம் ஆடுவது கூடாது, பாடுவது கூடாது, வாய் திறப்பு இன்றி தாமே. வியாக்கியானத்தில் ரொம்ப அழகாக இங்கே ஒரு வார்த்தை சொன்னார். இவன் வேணுகானம் பண்ணினா உடனே மேனகை திலோத்தமையெல்லாம் இனி நாம் பாடுவது கூடாதுன்னு இனிமே பாடமாட்டோம்னு சொல்லிட்டாளாம். வியாக்கியானத்தில் மணவாள மாமனிகள் கேட்டுட்டார், இவாளை பாட வேண்டாம்னு யாராவது சொன்னாளா அப்படின்னார். இனி நீங்கள் ஆடவும் வேண்டாம் பாடவும் வேண்டாம் என்று யாரேனும் தவிர்த்தார்களோ? இல்லை இல்லை, தாங்களே தவிர்ந்து விட்டார்கள். இவர்களே பாடுவதை நிறுத்தினார்களாம். வேதாந்த தேசிகன் யாதவாபியுதயம்னு ஒரு காவியம் பாடியிருக்கார். அதில் சொன்னார், அசிக்ஷிதம் தும்புரு நாரதாத்தியை ஆபீர நாட்டியம் நவமாஸ்திதேன. அசிக்ஷிதம் தும்புரு நாரதாத்தியைனர். நாரதர் தும்புருலாம் பார்த்தாலாம், இதுனா புது சங்கீதமாக இருக்கேன், நமக்கு தெரியாத சங்கீதமாக இருக்கேன், நாம் இதெல்லாம் படிச்சுக்கணும். அசிக்ஷிதம் நாரதரும்
தும்புரு என்ன, மேனகை என்ன, எல்லாரும் கண்ணனிடத்தில் வந்து, கண்ணா நாங்கள் இந்த சங்கீதம் இது நாள் வரைக்கும் கேட்டதே இல்லையே, ரொம்ப நல்லா இருக்கு, நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலாம். அப்படிப்பட்டதான அழகான சங்கீதம் அசிக்ஷிதம் தும்புரு நாரதாத்தியை என்று யாதவாபியுதயத்தில் தெரிவித்தார். அப்படி கோகுலத்தில் எம்பெருமான் என்ன பண்ணினான்னு கீழே சொன்னார். அடுத்ததாக இவனுடைய நிருசிம்மாவதாரத்தை தெரிவிக்கிறார். அது மட்டும் கிடையாது, பாண்டவர்களுக்காக தூது சென்று துரியோதனாதிகளை வதம் பண்ணினானே, மது என்ற அசுரனை வதம் பண்ணினானே, அந்த எம்பெருமான் இப்பொழுது வேணுகானம் பண்ணுகிறான் அப்படின்னு சொன்னார். அடுத்த பாசுரத்தில் முன்னரசிங்கமதாகி அவுணன் முக்கியத்தை முடிப்பான், மூவுலகில் மன்னரஞ்சும் மதுசூதனன், மதுசூதனன் வாயில் குழலின் ஓசை செவியை பற்றி வாங்க, நன்னரம்புடைய தும்புருவோடு நாரதனும் தம் வீணை மறந்து, கிண்ணர மிதுனங்களும் தம் கிண்ணரம் தொடுகிலோம் என்னனரே. கீழே இந்த மேனகை வாழ என்ன பண்ணினா, நாங்களாம் இனிமேல் பாடமாட்டோம்னு சொன்னாங்கிறது கீழ் பாசுரத்தில் சொன்னார். இங்கே என்ன எடுத்தா, நாரதர் தும்புரு அவள்லாம் அவளுடைய வீணை நன்னரம்புடையன்னர். இந்த வீணை தும்புருலாம், வீணை இந்த வாத்தியங்களெல்லாம் நரம்பு வாத்தியங்கள். அந்த வாத்தியங்களை வாசிக்கக்கூடிய நாரதர் என்ன, தும்புரு என்ன, இவாள்லாம் இனிமேல் நாம் வாசிக்கக்கூடாதுன்னு இல்லை, இனிமேல் இந்த வாத்தியங்களை நாம் தொடவே கூடாது அப்படின்னு தீர்மானம் பண்ணினாலாம். தொடமாட்டோம் என்னார்களாம். எப்பொழுதோ இவன் வேணுகானம் பண்ணிய பொழுது. யார் வேணுகானம் பண்ணினார்? மதுசூதனன், மது என்ற அரக்கனை நிரசனம் பண்ணியவன். அந்த எம்பெருமான் தன்னுடைய திருப்பவளத்திலே வேணுவை வைத்து ஊதிய பொழுது அந்த மது என்ற அரக்கனை வசம் பண்ணினானே, அவன் யாருன்னா, அதை நான்முகன் திருவந்தாதியில் திருமசி ஆழ்வார் தெரிவிக்கிறார். அழகியான்தானே அரியருவந்தானேன்னார். இப்போ வேணுகானம் பண்ணின கண்ணன் அழகா இருந்தான்ங்கிறது ஆச்சரியம் கிடையாது. ஹிரண்யனை வதம் பண்ணணும்னு வந்தானே லக்ஷ்மி நரசிம்மன், அவனே அழகாதானே இருந்தான். முன்னரசிங்கமதாகி அவுணன் முக்கியத்தை முடிப்பான். அழகான ரூபம் நரசிம்ம ரூபம். அந்த வடிவத்தை கொண்டு ஹிரண்யனுடைய வைபவத்தை எல்லாம் முடித்தான், ஹிரண்யனுடைய பெருமையெல்லாம் முடித்தான். அவுணன் முக்கியத்தை முடித்தவன் யாரு? மூவுலகில் மன்னரஞ்சும் மதுசூதனன். மூவுலகில் இந்த 3 லோகங்கள் இருக்கக்கூடிய ராஜாக்களும் பயப்படுவார்களாம் அந்த மது என்ற அரசனை பார்த்து. அந்த அரக்கனை வதம் பண்ணிய கண்ணன் எம்பெருமான். அந்த எம்பெருமான் என்ன பண்ணினான்? வாயில் குழலின் ஓசை, அழகாக வேணுகானம் பண்ணினானாம். அது எப்படி இருந்ததுன்னா, நேர காதில் போனதான் செவியை பற்றி வாங்கன்னார். காதை பிடிச்சி இழுத்து தான் எம்பெருமானுடைய வேணுகானம். யாருடைய காது? நாரதர் தும்புரு. அவன் யாருன்னா, நல்ல வீணை, நல்ல நரம்பு உடைய வீணையாம். ரொம்ப அழகாக கௌசல்யை சொல்கிறான் சீதா பிராட்டியை பார்த்து, ஹே சீதையே, என் பிள்ளை ராமனோட நீ காட்டுக்கு போறியே, உன்னை விட உயர்ந்தவள் யாரும் இருக்க முடியாது. என்னதான் உயர்ந்ததான யானையினுடைய தந்தத்தினாலேயே வீணை செய்யப்பட்டிருந்தாலும் அதற்கு அந்த தந்திங்கிறதான நரம்பு இல்லைன்னா அந்த வாத்தியத்துக்கு பெருமை இல்லையே என்று கௌசல்யை சீதா பிராட்டி இடத்திலே தெரிவிக்கிறாள் ராமாயணத்தில், அயோத்தியா காண்டத்தில். அதே போல் இந்த இடத்துல அழகான நரம்புகளாலே செய்யப்பட்ட வீணை, அந்த வீணையை உடைய தும்புரு நாரதர் இவன் என்ன பண்ணினாலாம், தம் வீணை மறந்து இனிமே நாங்கள் வாசிக்க மாட்டோம்னாலும். அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, வீணையை மறந்து போனார்கள். அது மட்டும் இல்லை, இனிமேல் நாங்கள் வாசிக்கவே மாட்டோம். கண்ணன் பெருமான் வேணுகானம் பண்ணிய பிறகு நாங்களும் பாடுவதா, நாங்களும் வாசிப்பதா என்று நினைத்தார்கள். இப்படி பாடினவன் யாரு தெரியுமோ? ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தவன். அடுத்த பாட்டில் சொன்னார், செம்பெரும் தடங்கண்ணன் திரள் தோழன் தேவகி சிறுவன் தேவர்கள் சிங்கம் நம்பரமன் இந்நாள் குழல் ஊத கேட்டவர்கள் இடர் உற்றனர் கேளீர். இதை கேட்டவர்களுக்கெல்லாம் ரொம்ப கட்டம் வந்து கொடுத்தான். என்ன கட்டம் வந்தது? அம்பரம் திரியும் காந்தப்பரெல்லாம் அமுத கீத வலையால் சுருக்கு உண்டு நம் பரம் அன்று என்று நாணி மயங்கி
நைந்து சோர்ந்து கை மறித்து நின்னனரே. செம்பெரும் தடங்கண்ணன். செம்பெரும் தடங்கண்ணன்னா சிவந்ததான அழகான கண்களை உடையவன், பெருத்த கண்களை உடையவன். இவனுடைய புல்லாங்குழலும் நீண்டு இருக்குமா. புல்லாங்குழலுக்கே பன்சின்னு பேர், கண்ணனுக்கே பன்சிதரா அப்படின்னு ஒரு அழகான ஒரு பாட்டு கூட இருக்கு. அப்படி தலையை சாச்சுண்டு வேணுகானம் பண்ணுறானாம் செம்பெரும் தடங்கண்ணன். அதுவும் வேணு வாசிக்க வாசிக்க ரொம்ப ஆனந்தம் உண்டானதாம். ஆனந்தம் உண்டானதாலே கண்கள் சிவந்ததுன்னார். இது முதல் காரணம். ரெண்டாவது, இவன் வேணுமை வாசித்த உடனே கோபிமார்கள் ஓடி வந்தார்கள். அவர்களை பார்த்த ஆனந்தத்தினாலே கண்கள் சிவந்து போனது, ரெண்டாவது காரணம். மூணாவது, பசுமாடுகள் எல்லாம் கூட்டமாக வந்து சேர்ந்தது. சுஜாதி ஜனங்களை பார்த்தால் ஆனந்தம் எப்படி உண்டாகுமோ அதுபோல கண்கள் சிவந்ததாம். செம்பெருந்தடங்கண்ணன் திரள் தோழன். அப்படி வாசிக்கிறவன் யாருன்னா நல்ல திரண்டதான தோள்களை உடையவன்னார். இதுக்கு என்ன காரணம்னா, வேணுகானம் புல்லாங்குழல் வாசிக்கணும்னா நல்ல பராக்கிரமம் இருக்கணுமே, உடம்புல நல்ல சக்தி இருக்கணுமேன்னார். நல்ல சக்தி உடையவன் திரண்ட தோழன். இவன் யாருன்னா ஒருத்தி மகனாய் பிறந்தவன் தேவகி சிறுவன். யசோதை இளங்கும் சிங்கம்னு ஆண்டாள் பாடினாள். பெரியாழ்வார் சொன்னார், தாயார் தேவகிக்கு கட்டுப்பட்டவனாம். அவன் யாருன்னா தேவர்களுக்கு சிங்கமாக இருந்தவன். தேவர்களுக்கு அவர்களுடைய ஆபத்தை போக்கும் பொழுதோ சிங்கத்தை போல இருந்தவன். அவன் யாருன்னா நம் பரமன், நமக்கு பெருமையை கொடுக்கக்கூடியவன். அவனுடைய சம்பந்தத்தினாலே நமக்கு பெருமையை கொடுத்து தன்னுடைய பெருமையை நாமும் அறியும்படியாக செய்யக்கூடியவன். அப்படிப்பட்டவன் இன்னைக்கு குழல் ஊதினானே, அழகான சாயங்காலத்தில் குழல் ஊதினானே. இதை கேட்டவன் என்ன ஆனா தெரியுமா? கேட்ட உடனே அவர்கள் எல்லாரும் மிகுந்ததான சொல்லவே முடியாத அவஸ்தையை அடைந்தார்கள். என்ன நடந்ததுன்னா, அம்பரம் தெரியும் காந்தர்ப்பரெல்லாம், ஆகாசத்தில் கந்தர்வர்களெல்லாம் அப்படியே சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருந்தாளாம். சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படியே நின்றுட்டாளாம். என்ன இவாளை எப்படி நின்னா அப்படின்னா, ஆகாசத்தில் பறவை பறக்கிறது, வேடன் என்ன பண்ணுறான், வலையை வீசி பறவையை பிடிச்சி விட்றான். அதே போல் இந்த கந்தர்வர்களை வலையால் கட்டினானாம் எம்பெருமான். இங்கே என்ன வலையினா, தன்னுடைய வேணுவிலே உண்டானதான நாதம். அந்த வலையாலே இவர்கள் கட்டுண்டார்கள். கட்டுண்டவர்கள் என்ன பண்ணினாலாம், நம் பரம் அன்று என்று நானே, இனிமேல் நாம் பாடுவது கூடாது என்று வெட்கப்பட்டார்கள், லஜ்ஜை அடைந்தார்கள். வெட்கப்பட்டதும் இல்லை, மயங்கியும் போனார்கள். மனது சோர்ந்து போனது, மனது சிதிலமானது, சரீரமும் சோர்ந்து போனது. இனிமேல் நம்மால் ஒன்றும் பண்ண முடியாது என்று அப்படியே நின்று விட்டார்கள். இப்படி இவர்கள் மட்டும் நிற்கல. இதுக்கு அடுத்த பாட்டில் சொல்றார், புவியுள் நான் கண்டதோர் அற்புதம் கேளீர், பூணிமேய்க்கும் இளம் கோவலர் கூட்டத்து அவையுள் நாகத்தணையான் குழல் ஊத அமரலோகத்தளவும் சென்று இசைப்ப அவி உணாமறந்து வானவரெல்லாம் ஆயர் பாடி நிறைய புகுந்து ஏண்டி செவியுணாயின் சுவை கொண்டு மகிழ்ந்து கோவிந்தனை தொடர்ந்து என்றும் விடாரே. புவியுள் நான் கண்டதோர் அற்புதம் கேளீர். திரும்ப தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். ஐயோ, நான் என்ன சொல்வேன், இதை விட ஒரு அற்புதம் இருக்க முடியுமா, இதை விட ஒரு ஆச்சரியம் இருக்க முடியுமா? இந்த லோகத்தில் யாருமே அனுபவிக்காத ஒரு விஷயமாக இருக்கே இது. புவியுள் நான் கண்டதோர் அற்புதம், அதுவும் நானும் அனுபவிக்குமாறு எம்பெருமான் பண்ணினானே, அவனுடைய கிருபை என்ன. பூணிமேய்க்கும் இளம் கோவலர் கூட்டத்து, பூணிமைக்கும்னா கண்ணுக்குட்டிகளை மேய்க்கக்கூடிய இளங்கோவலர், கண்ணுக்குட்டிகளும் சிறியது, மேய்க்கக்கூடிய இடையர்களும் சிறுவர்கள். அந்த கூட்டத்தில் இருந்தவன் யாருன்னா நாகத்தணையான், திருவனந்தாழ்வான் மேலே பள்ளி கொண்டவன். அந்த சர்வேஸ்வரன் கண்ணுக்குட்டிகள் தன்னை சுற்றி இருக்க, இளம் பிள்ளைகள் தன்னை சுற்றி இருக்க குழல் ஊதினான். அந்த துவனி என்னானதான் இங்கிருந்து அமரலோகத்தளவும் சென்று இசைப்ப. அமரலோகத்தளவுன்னா இங்கிருந்து ஆகாயம் வரைக்கும் போயிடுத்தான், தேவலோகம் வரைக்கும் போனது இல்லை, பரமபதமே போனது. சென்று இசைப்பன்னா அங்கே போய் வியாபித்துதான். எதை போலனா, இவன் எப்படி சர்வ அந்தர்யாமியாக எல்லாருடைய சரீரங்களுக்குள்ளும் அந்தர்யாமியாக இருக்கிறானோ அதே போல தேவலோகம் முழுவதும் வியாபித்ததாம் இவனுடைய இசையானது. இந்த வேணுவிலே உண்டான அழகான சங்கீதமானது. அப்போது தேவர்களெல்லாம் என்ன பண்ணினாலாம்,
மேலேருந்து வேகமாக கீழே இறங்கி வராளாம். எதுக்காகனா யாகமெல்லாம் பண்ணுறா லோகத்தில், பூலோகத்தில். அந்த யாகத்தில் இந்திராய ஸ்வாகா இந்திராய இதன் நமமா அப்படின்னு சொல்கிறப்ப தேவேந்திரன் அவனுக்கு உண்டான ஹவிசை வாங்கிக்கணும். அதுபோல் தேவர்களெல்லாம் தங்கள் ஹவிசை வாங்கிக்கணும்னு வேகமாக வந்தாளாம். வந்தமா யாகம் நடக்கிற இடத்துக்கு போகலையா, நேராக இங்கே வந்து விட்டாளாம். எங்கே வந்தான்னார், ஆயர்பாடி நிறைய புகுந்து நேராக திருவாய்ப்பாடிக்கு வந்து விட்டாளாம். வந்துமா எப்படின்னா புகுந்து ஈண்டி அப்படி ஒத்தனோட ஒருத்தர் நெருக்கிண்டு நின்னாளாம். ஓடுவார் விழுவார் உகந்து ஆலிப்பார் அப்படின்னு பெரியாழ்வார் கண்ணன் பெருமான் அவதாரம் பண்ணின பொழுது என்ன நடந்ததுன்னு சொன்னாரே, அதே போல் நிறைய புகுந்து ஈண்டி செவி உள்நாயின் சுவை கொண்டு தங்கள் காதுகளாலே எம்பெருமானுடைய அழகான இந்த வேணுகானத்தை கேட்டார்களாம். கேட்டு என்ன ஆயிடுத்துன்னா உளம் மகிழ்ந்தார்கள், ஆனந்தப்பட்டார்கள். அது மட்டும் இல்லை, கேட்ட உடனே இவன் வேணுகானம் பண்ணிண்டு பசுமாடுகள் பின்னாடி போகிறான், பசுமாடுகள் முன்னாடி போகிறது, பின்னாடி கண்ணன் போகிறான், வேணுகானம் பண்ணிண்டு இவனை பின்தொடர்ந்து தேவர்கள் எல்லாம் போனார்கள். இந்த இடத்துல வியாக்கியானத்தில் மணவாள மாமனிகள் ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொன்னார். திருக்குறள்லேருந்து ஒரு பாட்டை ஒன்று இதில் சொன்னார். திருவள்ளுவனாயினார் பாடிய திருக்குறள், அதில் அவர் சொன்னார், செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும்னார். செவிக்கு உணவில்லாத பொழுது, அதாவது செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம், நிறைய கேட்கணும். பகுப்பிய சோதவியம் பகுதா சோதவியம்னு சொல்லியிருக்கு. தத் வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையான்னு கண்ணன் பெருமான் சொல்கிறான். தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்போது நிறைய கேட்கணும். நிறைய கேட்கணும்னா அதுக்கு சரீரம் ஒத்துழைக்கணும். சரீரம் ஒத்துழைக்கணும்னா அதில் இருக்கக்கூடிய இந்திரியங்கள் நம்ம வசத்தில் இருக்கணும். இந்திரியங்கள் வசத்தில் இருக்கணும்னா ஆகாரத்தில் நியமனம் இருக்கணும். அதைத்தான் இங்கே சொன்னார், செவிக்கு உணவில்லாத பொழுதும் சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும். அதாவது நன்னா நிறைய படிக்கணும், நிறைய கேட்கணும்னா அதுக்கு அனுகுணமாக கொஞ்சம் ஆகாரம் எடுத்துக்கணும். அது எப்போ எடுத்துக்கணும்னா படிக்கும் பொழுதோ படிப்பதற்குன்னு அவகாசம் நிறைய வச்சுக்கணும், ஆகாரத்துக்குன்னு அவகாசம் கொஞ்சமாக வச்சுக்கணும். ஆகாரம் இல்லாமல் சரீரம் இருக்க முடியாது, ஆனால் ஆகாரத்துக்குன்னு சரீரம் இருக்கக்கூடாது. செவிக்கு உணவு இல்லை என்ற பொழுதுதான் கொஞ்சம் வயிற்றுக்கு ஈரணுமா. இங்கே தேவர்கள் அப்படி தான் ஆகிவிட்டாளாம். என்னாச்சுன்னா இவனுடைய வேணுகானத்தை கேட்டால் அதனால தங்களுக்கு உண்டான கவிசை மறந்து போனார்கள். அப்படி இவன் வேணுகானம் பண்ணினானே, அப்போது அந்த கோகுலத்தில் இருக்கக்கூடிய பசுமாடுகள் எல்லாம் வந்து நின்றது என்பதை அடுத்த 8வது பாசுரத்தில் தெரிவிக்கிறார். சிறு விரல்கள் தடவி பரிமாற செங்கண்கோட செய்யவாய் கொப்புளிப்ப குருவயர் புருவம் கூடலிப்ப கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப கறவையின் கணங்கள் கால் வரப்பிட்டு கவிழ்ந்து இறங்கி செவியாட்டகில்லாவே. கீழே கரும் சிறுக்கன்னார், கோவரர் குட்டன்னு சொன்னார். அதுக்கு அனுகுணமாக இங்கே சிறுவிரல்கள்னார். வியாக்கியானத்தில் ரொம்ப அழகாக சொன்னார், சிறுவிரல்கள் தடவி பரிமாறன்னார். இவன் ஒன்றும் வேணுவன் வாசிக்கலையா, புல்லாங்குழலே இவன் வாசிக்கலை. அந்த புல்லாங்குழலில் இருக்கக்கூடிய துவாரங்கள் இருக்கேன், துவாரங்களில் இவனுடைய சிறு கை, அந்த கையில் இருக்கக்கூடிய பிஞ்சு விரல்கள், அந்த விரல்களை கொண்டு அந்த புல்லாங்குழல் இருக்கக்கூடிய துவாரங்கள் இருக்கேன், துவாரங்களில் தன்னுடைய பிஞ்சு விரலை கொண்டு போய் வைக்கிறானாம். அவ்வளவுதான். வியாக்கியானத்தில் சொன்னார், கரும் சிறுக்கன் என்ற பருவத்திற்கு தகுதியாம்படி சிறுத்து இருந்துள்ள திருவிரல்கள் ஆனவை திருக்குழலின் துளைகளில் புதைக்க வேண்டுவது, புதைத்து திறக்க வேண்டுவது, திறக்கைக்காக குழலின் துளைகளை தடவிக்கொண்டு வியாபரிக்க. அப்படியே இந்த சின்ன துவாரங்களை தன்னுடைய பிஞ்சு விரலை வைக்கிறானா, வச்சுட்டு அதை எடுக்கணுமே, அது எப்படி எடுக்கணும்னு கூட தெரியலையா, அதுக்காக அப்படியே அந்த விரல்களை அப்படியே சஞ்சாரம் பண்ணினானா. அதுலேயே ஆச்சரியமான வேணுகானம் உண்டானது. சிறு விரல்கள் தடவி பரிமாற செங்கண்கோட, செங்கண்கோடனா கண்கள்லாம் அப்படியே வளைஞ்சுடுத்தான், புருவங்கள் மேலே போடுத்தான். செய்யவாய் அழகான சிவந்ததான திருப்பவளம் கொப்புளிப்பன்னர், அதாவது காத்தெல்லாம் நன்னா வாய்க்குள்ளே கொப்புளிக்குமாறு பண்ணிண்டானாம். எந்த அளவுக்கு புல்லாங்குழல் நன்னா வாசிக்கணும்னா அதுக்கு அந்த காற்று ஒரே சீராக இருக்கணும், அப்போ தான் அந்த நாதம் ஸ்வரம் நன்னா இருக்கும். அதைத்தான் இங்கே சொன்னார், வாய் கொப்புளிப்ப. இப்படி வேணுகானம் பண்ணினானே, அப்போ என்னாச்சுன்னா குருவயர் புருவம் கூடலிப்ப,
அப்படி லேசாக வியர்வையெல்லாம் உண்டானதாம் புருவத்தில். கோவர்தனமலையை தூக்கி நிறுத்தின பொழுது கூட வியர்வை உண்டாகாத கண்ணன் பெருமானுக்கு இங்கு இப்பொழுதும் வியர்வை உண்டானது. அதுவும் சிறு வியர்ப்புன்னார். அந்த புருவம் அப்படி மேலே போகிறதாம், மேலே போய் அது வளையவும் செய்கிறதாம். அப்படி கோவிந்தன் கண்ணன் பெருமான் வேணுகானம் பண்ணிய பொழுது என்ன நடந்தது? பறவையின் கணங்கள், இவனுடைய வேணுகானத்தை கேட்டு எங்கேயோ இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் கோபிமார்கள் ஓடி வந்தார்கள்ங்கிறது ஆச்சரியம் கிடையாது. பறவைகள் அப்படியே ஓடி வந்ததான். கூடு துறந்துன்னா கோபிமார்கள் தாங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் அப்படியே விட்டுட்டு வந்தா. ஸ்ரீமத் பாகவதத்தில் சுகர் அனுபவித்தார். அதே போல் பறவைகள் தங்கள் கூட்டில் என்ன காரியம் பண்ணிட்டு இருந்ததோ அதை அப்படியே நிறுத்தியது. இவன் வேணுகானம் பண்ணி இடத்துக்கு ஓடி வந்ததான். வந்தது எப்படி வந்ததுன்னார்? பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப. இவனுடைய குழலோச வெளியே வரக்கூடிய அந்த கானம் அதை கேட்டுண்டோ அப்படியே பரவசமாகவே நின்றுடுத்தான். தத் வித்தி பிரணிபாதேன, பரிப்பிரஷ்னம்னா அர்த்தம்னா சூழ்ந்து நிற்கிறதுன்னு அர்த்தம். அதை இந்த பறவைகள் பண்ணினதான். அதே சமயம் மாடுகள் என்ன பண்ணினது? கறவையின் கணங்கள், பசுக்கள் கூட்டம்னார். பசுக்களெல்லாம் இவனுடைய வேணுகானத்தை கேட்டு ஓடியே வந்ததான். கால் பரப்பிட்டு அப்படியே காலை பரப்பின்ட்டுதான், கவிழ்ந்து இறங்கி அப்படியே தரைகளை தொங்க போட்டுண்டுதான் அப்படியே நின்றுடுத்தான். எப்படின்னா செவி ஆட்டக்கில்லாவே, காதுகளை கூட அசைக்கலையாம். யானை தன்னுடைய துதிக்கையை அசைச்சுண்டே இருக்கும். யானைக்கு அந்த துதிக்கை தான் ஆண்டனா. அந்த துதிக்கை அடிக்கடி இந்த பூமியை தொட்டுண்டே இருக்கும். என்ன காரணம்னா யானையினுடைய துதிக்கை பூமியை தொடும் பொழுதோ யானை என்ன தெரிந்து கொள்ளும் என்றால் தான் இருக்கும் இடத்திலிருந்து வெகு தூரத்துக்கு தனக்கு விரோதிகள் உண்டா இல்லையா என்பதை அந்த துதிக்கை மூலமாக யானைகள் தெரிந்து கொள்ளும். அதே போல் பசுமாடுகள் அடிக்கடி தன்னுடைய காதுகளை ஆட்டிகிட்டே இருக்கும். யானைகளும் ஆட்டும். இப்போ இங்கே என்ன எடுத்தால் பசுமாட்டு கூட்டங்கள் செவி ஆட்டகில்லாவே, காதுகள் கூட அசைக்காமல் அப்படியே இருந்துதான். என்ன காரணம்னார்? செவியை அசைக்கில் இசைக்கு பிரதிபந்தகம். ஐயோ இவ்வளோன்னா வேணுகானம் பண்ணுறானே, இதை கேட்குறோமே, காது கூட அசையக்கூடாது அப்படின்னு நின்றுடுத்தான். எதை போலனா லவனும் குச்சனும் பாடிய பொழுதும் சக்கரவர்த்தி திருமகன் தான் இருக்கக்கூடிய சிம்மாசனத்தை விட்டு வந்து ஜனங்கள் மத்தியில் ஒருவனாக அமர்ந்து கொண்டான் என்று வால்மீகி தெரிவித்தாரே, அதுபோல அப்படி வந்த பசுமாடுகள் எப்படி நின்றது அது இதுக்கு அடுத்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார். திரண்டெழுதலை மலை முகில் வண்ணன் செங்கமல மலர் சூழ் வண்டினம் போல சுருண்டு இருண்ட குழல் தாழ்ந்த முகத்தான் ஊதுகின்ற குழலோ செய்வழியே மருண்டு மான்கணங்கள் மேகை மறந்து மேய்ந்த புல்லும் கடைவாய் வழிசோர இரண்டு பாடும் துலுங்கா புடைபயரா எழுது சித்திரங்கள் போல் நின்றனவே. அதாவது கீழ்பாசுரத்தில் காதுகள் கூட அசைக்கலைனார். காதுகள் கூட அசைக்காமல் இருக்க முடியுமா? அது எங்கே பார்க்கலாம்னா சித்திரங்களில் தான் பார்க்க முடியும். படங்களில் வரைஞ்சி விட்டானா படங்களில் இருக்கக்கூடிய இந்திரியங்கள் அசையாது, அவயவங்கள் அசையாது. அதுபோல் இருந்ததாம் எப்பொழுதும். இப்போ வேணுகானம் பண்ணினானே இவன் என்ன அழகாக இருக்கான் அப்படிங்கிறத இப்போ முதல்ல சொன்னார். திரண்டு எழு தழை மழை முகில் வண்ணன். முகில் வண்ணன் அப்படின்னா மேகத்தை போன்ற நிறத்தை உடையவன், மேகத்தை போன்ற ஸ்வபாவத்தை உடையவன். ஏன் இந்த இடத்துல முகில் வண்ணன்னார்? காளமேகம் போன்ற திருநிறம் கொண்டவன், சுபாவத்தை உடையவன். என்ன காரணம்னா இப்போ கண்ணனை யாராவது வேணுகானம் பண்ணணும்னு சொன்னாளா? சொல்லலையே. அவன்தானே வேணுகானம் பண்ணினான். தன்னுடைய சங்கீதம் எல்லாரும் ரசிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஔதாரியத்தாலே அவனே காட்டி கொடுத்தான். திரண்டு எழுதழை, ஆகாயத்தில் திரண்டு இருக்கக்கூடிய மேகங்களை போன்ற நிறத்தை உடைய கண்ணன் பெருமான். அதுவும் அப்படி இருக்கான்னா செங்கமல மலர் சூழ் வண்டு இனம் போல சுருண்டு இருண்ட குழல் தாழ்ந்த முகத்தான். அழகான முகத்தோடு இருக்கானாம். இவனுடைய முகம் எப்படி இருந்ததுன்னா கேசங்களெல்லாம் அப்படி முன்னாடி வந்து கீழே விழறதான். எப்படி இருக்குன்னா சுருண்டதான கேசங்கள், நல்ல கருமையான கேசங்கள். எப்படி இருக்குன்னா வண்டுகள் சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அது போன்றதான அழகான கேசங்களை உடையவன்.
கேசம்னாலே கேசவன்கிற ஒரு சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா அபாரமான தேஜஸ் உடையவன் அப்படின்னு எங்களாழ்வான் என்ற பெரியவர் விஷ்ணு சித்தியம் என்ற விஷ்ணு புராண வியாக்கியானத்தில் தெரிவிக்கிறார். கேசவன்னா தேஜஸ் உடையவன். அப்படிப்பட்ட அழகான முகத்தை உடைய கண்ணன் பெருமான் ஊதுகின்ற குழலோசை வெளியே மருண்டு மான்கணங்கள், மான்களெல்லாம் மருண்டு போனதாம், பயந்து போனதாம். மருண்டதுன்னா வியாக்கியானத்தில் சொன்னார் அறிவை இழந்ததுன்னார். அறிவை இழந்த மான்கள் இவனுடைய வேணுகானத்தை ரசித்ததுன்னார். அறிவே இல்லாமல் போனால் எப்படி ரசிக்க முடியும்? இங்கே தான் இதுக்கு என்ன அர்த்தம்னா, சம்சாரிகள் சம்சார ஞானத்தை விட்டால்தான் எம்பெருமானே அனுபவிக்க முடியும். பரமாத்மனியோ ரக்தகா விரக்தோ அபரமாத்மனி அப்படிங்கிற அர்த்தம்தான் இந்த இடத்துல. மான்களுக்கு என்ன அறிவு போனதுன்னா, தாங்கள் மான்கள் என்பதோ மேயுக வேண்டும் என்பதோ மறந்து போனது. அதை எப்படி சொன்னார்? மேய்கை மறந்து தாங்கள் மேய்க்க வேண்டும் என்பதை மறந்தது. அதுக்கு மேலே இதுவரையும் மேய்ந்த புல் இருக்கேன், அதுவும் தன்னுடைய வாய் வழியாக வெளியில் வருதான். இரண்டு பாடும் துலுங்கா புடை பெயரா, அப்படி அசையாமல் அப்படியே நிற்கிறதான். கொஞ்சம் கூட அசையலையாம், முன்னாடியும் போகலையாம் பின்னாடியும் போகலையாம், இந்த பக்கத்துலேயும் போகலையாம் அந்த பக்கத்துலேயும் போகலையாம். அப்படியே நின்னது எதை போலனா, சித்திரத்திலே மானை வரைந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது, வியாபாரம் இல்லாமல் இருந்தது அப்படின்னார். அப்படி இருந்த பொழுது இது கூட ஆச்சரியம் கிடையாது இதுவரையும். இதுக்கு மேலே ஒரு விஷயம் சொன்னார். திருப்பாவேல நேச நிலைக்கதவும் நீக்கேலோர் எம்பாவாயின் ஆண்டாள் தெரிவித்தாள். அங்கே வியாக்கியானத்தில் என்ன சொன்னார்னா, கோகுலத்திலேயே கண்ணன் பெருமானிடத்தில் அதிகமான பிரீதி யாருக்குன்னா இந்த கதவுகளுக்கு தான். நந்தகோபனுக்கும் இல்லாத பிரீதி, யசோதைக்கு இல்லாத பிரீதி, கோபிமார்களுக்கு இல்லாத பிரீதி, இடையர்களுக்கு இல்லாத பிரீதி, பசுமாடுகளுக்கு இல்லாத பிரீதி, கண்ணுக்குட்டிகளுக்கும் இல்லாத பிரீதி யாருக்கு இருந்ததுன்னா அந்த கதவுகளுக்கு இருந்தது. அதனால்தான் நேச நிலை கதவும்னார். அதே போல இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார். கண்ணன் பெருமான் வீடுகானம் பண்ணிய பொழுது என்ன நடந்தது? கருங்கண் தோகை மயிர்பீலி அணிந்து கட்டி நன்குடுத்த பீதகவாடை அருங்கல உருவின் நாயர் பெருமான் அவன் ஒருவன் குழல் ஊதின போது மரங்கள் நின்று மதுதாரைகள் பாயும் மலர்கள் வீழும் வளர்கொம்புகள் தாழும் இறங்கும் கூம்பும் திருமால் நின்ன பக்கம் நோக்கி அவை செய்யும் குணமே. அழகான கருமையான கண்ணை உடைய கண்ணன் பெருமான் மயில் பீலியை தன்னுடைய திருமுடியிலே சேர்த்து கொண்ட எம்பெருமான் அண்ணா இடுப்பில் பீதாமரத்தை கட்டியாக கட்டின்னு இருக்கானா. ஏன்னா பீதாமரம் எங்கேயாவது அவிழ்ந்து விடுமோன்னு பயமாம். யாருக்குமே கிடைக்காத உசந்த ஆபரணங்களெல்லாம் சாத்தின்னு இருக்கானா. அப்படிப்பட்ட அழகான திருமேனியை உடைய எம்பெருமான் யாருன்னா ஆயர் பெருமானவன், இடையர்களுக்கெல்லாம் தலைவன். அவன் யாருன்னா ஒருவன்னார் ஏகம் ஏமம் அத்விதீயம். அவனை போல இனி ஒருவன் கிடையாது, அவனை போல ஒருவன் கிடையாது. அவனுடைய வேணுவை போலே இன்னொரு வேணு கிடையாது, அவனை போலே வேணு வாசிக்கக்கூடியவனும் கிடையாது, அவனுடைய வேணுவிலே உண்டான சங்கீதம் போலே இனி ஒரு சங்கீதமும் கிடையாது. அப்படிப்பட்ட அத்விதீயமானவன் ஊதிய பொழுது, குழல் ஊதிய பொழுது என்ன நடந்ததுன்னா, மரங்கள் நின்று மதுதாரைகள் பாயும். ரம்பையோ மேனகையோ ஓடி வந்தது ஆச்சரியம் கிடையாது, கோபிமார்கள் ஓடி வந்தது ஆச்சரியம் கிடையாது, மாடுகள் ஓடி வந்தது ஆச்சரியம் கிடையாது, மான் கணங்கள் ஓடி வந்தது ஆச்சரியம் கிடையாது. மரங்கள் தானாகவே மதுவை தேனை சொரிந்தது. அது மட்டும் கிடையாது, மலர்கள் வீழும், அந்த மரங்கள் இருக்கக்கூடிய கொம்புகளில் இருக்கக்கூடிய புஷ்பங்களெல்லாம் தானே கீழே விழுந்துதான், விழலையா இவன் மேலே புஷ்பமாரி பொழிந்தது. அது மட்டும் கிடையாது, இவன் வேணுவை வாசிச்சுண்டு உலாவின்னு கீழே தெரிவித்தாரல்லவா, அப்படியே வாசிச்சுட்டே போனானா. புஷ்பங்களெல்லாம் இவன் போகக்கூடிய பாதைகளே நடை பாவாடையாக மாறியதுன்னார். வளர் கொம்புகள் தாழும், அது மட்டும் கிடையாது, நன்னா வளர்ந்திருக்கக்கூடிய கொம்புகளெல்லாம் அப்படி கீழே தாழ்ந்து கொடுத்ததுன்னு அர்த்தம். இவனுடைய வேணு கானத்தை கேட்க வேண்டும் என்று அந்த வேணுகானம் கேட்கக்கூடிய இடத்தை நோக்கி தாழ்ந்து நின்றது. அது மட்டும் இல்லையா, கேட்ட உடனே என்ன பண்ணினதான், அந்த மரங்களெல்லாம் மரக்கிளைகள் எல்லாம் தங்கள் இரண்டு கைகளையும் கூப்பி அஞ்சலி பண்ணியது. கூம்பும் அவை செய்யும் குணமே. இந்த மரங்களுக்கு கூட இப்படி ஒரு குணம் இருக்குமான்னார். இந்த பாசுரத்தினுடைய ஐதீகத்தில் ரொம்ப அழகாக சொன்னார் பிள்ளை உலகாரியன். பிள்ளை உலகாரியனுக்கு எம்பெருமான் தெரிவித்தான், உம்மோடு அன்வயம் யாருக்கெல்லாம் உண்டோ அவர்கள் அனைவருக்கும் நாம் உமக்கு கொடுத்தார் போலே நம்முடைய வீட்டை கொடுப்போம்னு தெரிவித்தான் எம்பெருமான். கேட்டார் பிள்ளை உலகாரியன், ரொம்ப ஆனந்தம் உண்டானதான். உடனே ஸ்ரீரங்கத்தில் நடந்து வரக்கூடிய பாதை, அந்த பாதையில் வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய விருட்சங்கள் இருக்க மரங்கள், அதெல்லாம் கண்களாலேயே கடாட்சித்தாராம்.
அது மட்டும் கிடையாது, அந்த மரங்களெல்லாம் தன்னுடைய திருக்கரங்களாலே ஸ்பர்சம் பண்ணாராம், தொட்டாராம். தன்னோடு பார்க்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள், தன்னோடு சம்பந்தமுடைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள், அவர்கள் அனைவருக்கும், அவர்கள் யாருன்னா நித்திய சம்சாரிகள், அவர்கள் அனைவருக்கும் எம்பெருமான் தனக்கு எந்த வீடு கொடுப்பேன் என்று கூறினானோ அதே வீட்டை அவர்களுக்கும் கொடுத்தாராம் பிள்ளை உலகாரியன். அதனால் என்ன தெரிகிறதுனா, ஆச்சாரிய சம்பந்தம் உண்டானால், ஆச்சாரியனுடைய சம்பந்தம் உண்டானவர்கள் அனைவரும் பேரடைவார்கள். இதை திருக்குறுகை பிரான் பிள்ளான் ரொம்ப தெரிவிக்கிறார். கேசவன் தமர் மேல் பிறப்பும் என்ற பாசுரத்து வியாக்கியானத்தில் தெரிவிக்கிறார். சர்வேஸ்வரனாய், நிரதிசய சௌந்தர்யாதி குணகனாய், அயர்வரு அமரர்கள் அதிபதியாய், எனக்கு சுவாமியாயிருந்த நாராயணனாலே ஏன கேனாபி பிரகாரேண சாட்சாத்வா பரம்பரையானவர் என்னோடு சம்பந்தமுடையார் எல்லோரும் பகவதேக போகரானவர்கள். எனக்கு எம்பெருமான் எப்படி அங்கீகாரம் கொடுத்தான், இதே போல அடியனோடு சம்பந்தமுடையவர்கள் அனைவருக்கும் எம்பெருமான் பேரளித்தான், தன்னுடைய பரமபதத்தை கொடுத்தான் அப்படின்னார். இதைத்தான் சரணாகதி கத்தியம் வியாக்கியானத்திலையும் பெரிய வாச்சான் பிள்ளை தெரிவிக்கிறார். அஸ்துதே தயைவ சர்வம் சம்பத்ஸ்யதே, தேவரீருடைய சம்பந்தி, தேவரீருடைய சம்பந்தம் பெற்றவர்களானவர்கள் அனைவருக்கும் நாம் மோட்சம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாராம். அதே போல தான் இதைத்தான் நம்மாழ்வார் திருவிருத்த முதல் பாசுரத்தில் போய் நின்ன ஞானமும் என்ற பாசுரத்தில் இனி யாமுராமைன்னு தெரிவித்தார். பாசுரம் முடியும் பொழுதும் அடியேன் செய்யும் விண்ணப்பமேன்னு சொன்னார். அடியேன்னு தன்னை மட்டும் சொன்னார். ஆனால் எம்பெருமானே நீ கிருபை பண்ண வேண்டும் என்றால் இனி யாமுராமை, அடியேனுக்கு மட்டுமல்ல, அடியேனுடைய சம்பந்தமுடையார் அனைவருக்கும் நீ என்ன பண்ண வேண்டும், அடியானுக்கு கிருபை பண்ணினார் போலே பண்ண வேணும்னு தெரிவித்தாராம். ஆக இந்த பாசுரத்தினாலே மரங்களும் எம்பெருமானுடைய சம்பந்தம் பெற்றதாலே எம்பெருமானுடைய பரமபதத்தை அடைந்தது அப்படின்னு சொன்னார். இதுக்கு அடுத்ததான 11வது பாசுரம். அந்த பாசுரத்திலே இந்த பதிகத்தை கேட்டவர்களுக்கு பலன் என்ன என்பதை தெரிவித்தார். குழல் இருண்டு சுருண்டு ஏறிய குஞ்சி கோவிந்தனுடைய கோமளவாயில் குழல் முழஞ்சிகளினூடு குமிழ்ந்து கொளித்து எழுந்த அமுதம் புனல் தன்னை குழல் முழவம் விளம்பும் புதுவைகோன் விட்டு சித்தன் விரித்த தமிழ் வல்லார் குழலை வென்ற குளிர்வாயினராகி சாதுகோட்டியுள் கொள்ளப்படுவாரே. சாதுகோட்டியுள் கொள்ளப்படுவாரே இவர்கள் யாருன்னா, எம்பெருமானுடைய அழகான வேணுகானத்தை கேட்டு அனுபவித்த ஆழ்வார், புதுவை சித்தன், வில்லிபுத்தூருக்கு நிர்வாகம் பண்ணக்கூடியதான பெரியாழ்வார், அவர் விரித்த தமிழ், அவர் பாடிய தமிழ். இந்த பாட்டு பாசுரங்கள் என்ன பாடினார்? குழல் இருண்டு சுருண்டு ஏறிய குஞ்சி கோவிந்தன். திருநெற்றியில் கேசங்களெல்லாம் தாழ்ந்திருக்கான், அவனும் அடங்காதவன், அவன் கேசங்களும் அடங்காதான். அப்படிப்பட்ட அழகான கேசங்களை உடையவன் கோவிந்தன், பசுமாடுகளை மேய்க்கக்கூடிய கண்ணன். அந்த எம்பெருமான் தன்னுடைய அதரங்களிலே வைத்து அழகாக வேணுகானம் பண்ணினானே, அதை கேட்டதான அந்த அழகான அமிர்தம் போன்றதான குழல் மோசையை கேட்ட பெரியாழ்வார் தான் அனுபவித்த அனுபவத்தை எல்லோரும் அடைய வேணுமென்னு பாசுரமாக பாட, அப்படி பாடிய தமிழ் வல்லார், இந்த தமிழ் பாசுரங்களை வல்லார் ஓதவல்லவர்கள், அனுபவித்தவர்கள், பெரியாழ்வார் அனுபவித்தார் போலே அனுபவித்தவர்கள், குழலை வென்ற குளிர்வாயினராகி அந்த குழலோசையை கேட்டதாலே உண்டான ஆனந்தத்தை விட அதிகமான ஆனந்தத்தை அடைந்தவர்களாய் சாது கோட்டியில் கொள்ளப்படுவாரே, பரம ஸ்ரீவைஷ்ணவர்களாக அவர்கள் கொள்ளப்படுவார்கள் என்று இந்த பதிகத்துக்கு அழகான சாரம் சொன்னார். இந்த பதிகத்துக்கு அழகான பலன் சொன்னார். இதை வேதாந்த தேசிகன் திருவாய்மொழி 6ஆம் பத்துக்கு ஒரு ஸ்லோகம், திருமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி அப்படிங்கிறதான ஒரு கிரந்தத்தில் ஒரு ஸ்லோகம் பாடினார். கேயத்திங்குழல் ஊதிற்றும் அப்படிங்கிற ஒரு பாசுரம். அந்த 6ஆம் பத்து 4ஆம் திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய அந்த 10 பாசுரங்களுக்கும் சாரமாக வேதாந்த தேசிகன் ஒரு ஸ்லோகம் பாடினார் ரத்னாவளியில். அதில் எம்பெருமான் வேணுகானம் எப்படி பாடினான் என்பதை தெரிவிக்கிறார். விவித முரளி காவாதனைகி அப்படின்னார். விவித முரளி அப்படின்னா ஆச்சரியமான சப்தங்கள், ஆச்சரியமான ஓசைகள், இதற்கு முன்பு கேட்டறியாத ஸ்வரஜாலங்கள் அத்தனையும் கொண்டதான குழலை, முரளினா குழல், குழலை ஊதியவன் யார்? எம்பெருமான், அவனுடைய ஆச்சரியங்கள் அப்படின்னு இந்த பதிகத்துக்கு சாரமாக தேசிகன் தெரிவிக்கிறாரே. அப்படிப்பட்ட அழகான வேணுகானத்தை எம்பெருமான் பாடினான்
அந்த வேணுகானத்தை பெரியாழ்வார் எப்படி அனுபவித்தாரோ அந்த அனுபவத்தை இந்த கோட்டிலே நாமும் கொள்ள வேண்டுமென்னு அடியேனையும் நீசனே நிறைவொன்னுமில்லேன் யோக்கியதையே இல்லாத அடியேனையும் கொண்டு 2 வார்த்தைகள் இந்த கோட்டியிலே விண்ணப்பிக்க வேணும் என நியமித்தருடையதான நம்முடைய ஜீயர் சுவாமியினுடைய தேனே மலரும் திருவடி தாமரைகளிலே அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொண்டு திருச்செவி சாத்தி அருளியதான கோட்டியார் அவர்கள் திருவடி தாமரைகளுக்கும் அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொண்டு அடியனுடைய வார்த்தையத்தோடு முடிவரச் செய்கிறேன். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம் ஸ்ரீமதே ரம்யஜாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம். ஆழ்வாரெம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சட